ஸோ உங்கள் டவுட்லாம் போஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அதை கம்ப்ளீட்டாக எனக்கு கிளியர் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு சாட்டர்டே ஓகேங்களா. சாட்டர்டே வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பேசிக் லெவலான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு மேலே அட்வான்ஸ் இன்னும் நிறைய இருக்குது ஓகேங்களா. அதை தாண்டி நம்ம இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சாட்டர்டே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சார்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம அதை கம்ப்ளீட்டா பார்ப்போம். இந்த குரூப்ல போட்டுருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே. பிரபு ப்ரோ. எஸ் ப்ரோ, லைன்ல இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இதெல்லாம் ப்ரோ இருக்கு. அதுல புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா பிஓஎஸ் பண்ணிருக்கு ப்ரோ. அது நம்ம எடுக்கலாமா எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல? மார்க்கெட்ல இந்த மாதிரி நிறைய டைம் வருது. மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நம்ம பாக்குறோம்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இது நமக்கு ரீசன் அண்ட் லாஸ்ட் கட்டுது. மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா. அடுத்தவன் எங்க ஓப்பன் ஆயிருக்கான்? இங்க ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் கீழே தான் வந்திருக்கான் ஓகேங்களா. கீழே வந்து இந்த லோ எடுத்துட்டு தான் மேல போயிருக்கான். ஸோ நம்ம ரூல் படி இது வந்துருக்கு ஓகேங்களா. நம்ம ரூல் படி இது ஒரு புல் பேக் தான். அடுத்து என்ன பண்ணிருக்கான்? மார்க்கெட்டை ஒரே ஒரு விக்க விட்டு இந்த இன்டியூஸ் பண்ணி எடுத்திருக்கான் ஓகேங்களா. ஸோ இது கரெக்ட் தான். இந்த மாதிரி நடக்கும். இந்த சிச்சுவேஷன் நம்ம எடுத்துதான் ஆகணும் ஓகேங்களா. என்ன ப்ரோ இது ஒரே ஒரு புல் பேக் மாதிரி இருக்கு, இது நம்ம எடுக்கணுமானா எடுத்துதான் ஆகணும். நம்ம ரூல் படி நம்ம அது ஸ்ட்ரிக்டா இருக்கும். அப்போ அது ஓகேங்களா. அந்த கேண்டில் தாண்டி க்ளோஸ் வச்சா அது சேஞ்ச் ஆஃப் கரெக்டா கன்சிடர் பண்ணிடணுமா நாங்க? எந்த கேண்டில் தாண்டி? இந்த லோ தாண்டி ப்ரோ. கேண்டில் ரெட் கலர் பெரிய கேண்டில். ஆமா ப்ரோ. இப்போ இன்டியூஸ்மென்ட் எடுத்து மேல ஆமா கண்டிப்பா. இப்போ ஆமா என்ன அப்படின்னா இப்போ கீழே இன்டியூஸ் பண்ணி எடுத்துட்டான், மேல என்ன பண்ணிட்டான்? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான். அது காரணமான ஹையர் லோ இது இதானே. ஆமா. சோ இத உடைச்சு க்ளோஸ் வைக்கிறப்ப நீங்க என்னவா எடுத்துக்க போறீங்க? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்க போறீங்க அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அதான் டவுட். ஓகே. சோ இது ப்ரோ துரை ப்ரோ. ப்ரோ அது சோச்சிக்கு முன்னாடியே ஒரு புல் பேக் கொடுக்குது. அதை எடுத்துக்கிட்டு அதை ஐடிஎம் எடுக்கலாமா இல்லை அதுக்கு அப்புறம் தான் பார்க்கணுமா? சோச்சிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். சோச்சிக்கு முன்னாடியே எங்க கொடுக்குறோம்? இதுவா பாருங்க மேலையா? இதுவா இன்வெஸ்ட்மெண்ட் காட்டியிருக்கலாம் ப்ரோ. ஆமா ப்ரோ. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணுமா இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு புல் பேக் கிடைச்சா அதை எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். நீங்க இதை அப்படியே கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும், இவன் சிஹெச்ஓ சிஹெச் பண்றானான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போ நீங்க இங்க சிஹெச்ஓ சிஹெச் கன்ஃபார்ம் பண்றீங்க, இங்கதான் க்ளோஸ் வச்சிருக்கோம், இது எனக்கு சிஹெச்ஓ சிஹெச் தான் ஓகேங்களா. இந்த சிஹெச்ஓ சிஹெச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்டர்னலா ஏதாவது போட்டு வந்திருக்கானான்னு பார்க்க போறீங்க. ஒருவேளை இங்கே இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா இருந்தா இதையே நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இன்டியூஸ்மெண்டா எடுக்கக்கூடாது. இது என்னவா மாறும்? இது ஒருவேளை இது இன்டர்னலா இருந்தா சொல்றது புரியுதா? இப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் இதை ஸ்வீப் பண்ணிருக்கான் ஓகேங்களா. ஸோ இதை விட்டுருங்க. மார்க்கெட் இன்னும் எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகல, இன்னும் சிஹெச்ஓ சிஹெச் கன்ஃபார்ம் ஆகல. மார்க்கெட்டு இங்கே தான் எனக்கு சிஹெச்ஓ சிஹெச் பண்ணிருக்கான், க்ளோஸ் உடச்சி வச்சிருக்கான் ஓகேங்களா. இப்போ இந்த க்ளோஸ் வச்சிரான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன பார்ப்பேன்? மார்க்கெட்டு செல் பண்ண போறாங்கன்றதை நான் ஃபர்ஸ்ட் விஷயமா நோட் பண்ணுவேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நான் எதுக்குள்ளே என்னுடைய செல்லிங்க பண்ண போறான்றதை நோட் பண்ணணும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? அவன் அந்த சிஹெச்ஓ சிஹெச் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்னலா ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு வரானான்றதை செக் பண்ண சொன்னேன். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்களேன், இப்போ உங்க சிஹெச்ஓ சிஹெச் நடந்துருச்சு, மார்க்கெட்டு இங்க இருந்து ஒரு செல்லிங் போட்டாங்க, மார்க்கெட்டிங் கீழே வந்து உடஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுல இருந்து அப்படியே இன்டர்னலா ஏதாவது போட்டிருக்கானான்றதை செக் பண்ண போறீங்க. இங்க பாருங்க, இது இன்டியூஸ் பண்ணிட்டா இல்லையா? இதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படியே அதுல இருந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஒருவேளை இங்க ஏதாவது இன்டர்னலா ஒரு லிக்விடிட்டி இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இதை உடச்சிருந்தான் அப்படின்னா நீங்க இதை உடைக்கிறப்ப என்னவா எடுத்துக்கலாம்? சிஹெச்ஓ சிஹெச் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. பட் நீங்க என்ன பண்ணல, இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக் ஓகேங்களா. ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக்கு நீங்க மார்க் பண்ணி இருக்கிறது கரெக்ட் தான் ஓகேங்களா. மார்க்கெட்டை இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கோம். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்க ஏதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா இதான் நமக்கு லோவர் ஹை ஓகேங்களா. ஒன்ஸ் மார்க்கெட்டு இதை உடைக்கிறப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சிஹெச்ஓ சிஹெச் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம ரேஞ்ச் இது மட்டும் தான். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு பிறகு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நம்ம பை அண்ட் செல் பண்ண போறோம் ஓகேங்களா. ஓகே ப்ரோ. ஸோ இதில் ப்ரோ
அதுல எதுவும் டவுட் இல்லை ப்ரோ, மார்க் பண்ணிருக்காரு. ஓகே ஓகே. இங்க வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு போறீங்களா? ஸோ இது மைனர் ஸ்ட்ரக்சரா போட்டு போயிருக்கோம். ஓகேங்களா? மைனர் இன்டியூஸ் பண்ணிட்டு மேல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்க கன்ஃபார்ம் ஆகுது, இங்க தான் அவன் க்ளோஸே வைக்கிறான். ஓகேங்களா? ஸோ நீங்க இதுக்கு அப்புறம் கூட இப்படியே கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இதே தான் இன்டர்னலா போடுறானான்றதை செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதுவே எடுத்துக்கலாம். நீங்க இது வரைக்கும் சிஹெச்னு எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இதுவே ஒரு இன்டியூஸ்மெண்ட் தான். அங்க க்ளோஸ் வைக்கிறப்போ நீங்க இதுவே கூட எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? அவன் ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கான், இங்க ஒரு ஸ்வீப் போட்டு எது வரைக்கும் அவங்க செல் பண்ணிருக்காங்க, இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்து இந்த ஓபி வரைக்கும் தான் செல் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்க இருந்து அப் ஆயிருக்கு. இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதுவும் ஒரு மைனர் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இதை உடைச்சா அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது ஒரே ஒரு சிங்கிள் ஃபுல் பேக், இது இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி மேல ஏதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கானான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்கே ஒரு ஃபுல் பேக் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு ஃபுல் பேக் இருக்கு. ரீசன்ட் ஃபுல் பேக் இதான் நமக்கு இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூடாது. மார்க்கெட்டை இங்கே நமக்கு ஒரு ஃபுல் பேக் கொடுத்துட்டோம், இதான் நமக்கு ரீசன்ட் ஃபுல் பேக். ஓகேவா? சரிங்க ப்ரோ. அது மேஜரா பார்த்துக்கணும். மேக்ஸிமம் இன்னிலிருந்தே பார்த்துக்கணும். ஓகேங்களா ப்ரோ? அதான் ப்ரோ. ப்ரோ அதுல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மட்டும் மார்க் பண்ணி காமிங்க ப்ரோ. இன்டர்னலா? ஆமா ப்ரோ. ஓகே, இது என்ன பண்ணிருக்கான், ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? நீங்க அதான் மார்க் பண்ணிருக்கீங்க. இன்டியூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஹையர்ல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்க இருந்து அப்படியே ரீட் பண்ணிட்டு போறீங்க. ஓகேங்களா? எப்ப நீங்க பை பண்ணுவீங்க? ஹையர் மார்க் பண்ணாச்சு. ஹையர் ஐ ஓகே. ஓகேங்களா? மார்க்கெட்டிங் வந்து பை பண்ணிட்டே போறாங்க அப்படின்னா நம்மளால அங்க நடுவுலாம் போய் பை பண்றது கூடாது. ஓகேங்களா? நம்ம எப்ப பை பண்ண போறோம், ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு அங்க நம்ம என்ன பண்ணலாம், லோயர் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்டியூஸ்மெண்ட்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய என்ட்ரியை ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கோம். இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா மேல என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹையர் ஐயை கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஸோ இது கரெக்ட். இப்போ ஹையர் ஐயை கன்ஃபார்ம் பண்ணிட்டான், என்னுடைய ரேஞ்ச் இது மட்டும்தான். இந்த ஹையர்ல உங்க இருக்குது. ஒரு வேலை உடச்சு க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், இதை உடச்சு க்ளோஸ் வச்சா அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுப்பேன். ஓகேங்களா? அதர்வைஸ் என்னுடைய பை ஜோன் இது மட்டும்தான். ஓகேங்களா? இதுல இருந்து இதுக்குள்ளதான் நான் பை பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு இன்டியூஸ் பண்ணி எடுத்துட்டான். ஸோ இதுல இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, மார்க்கெட் சில நேரங்கள்ல குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை அங்க இருந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணலாம், மேல போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி. அவங்க ஒருவேளை அங்க ஒரு பை ஆர்டர் போட்டிருந்தாங்க அப்படின்னா மேல போய் ஈஸியா உடையும். அதர்வைஸ் அவங்க லைட்டா மேல ஏத்துற மாதிரி ஏற்றி கீழே இறக்குறாங்க அப்படின்னா இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நீங்க அந்த ஃபைனலா அந்த டாபிக் எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடும். மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் நம்ம போறோம், நம்ம என்னென்னலாம் பண்ணணும்ன்றது உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போதைக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான், என்னுடைய ரேஞ்சு இது மட்டும்தான். நான் பை பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நான் என்ன பண்ண போறேன், பை பண்ண போறேன். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ மார்க்கெட்டை அங்க இருந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு இருக்கான். ப்ரோ இதுல என்ன ப்ரோ, இங்கெல்லாம் நம்ம என்ன ப்ரோ பண்ணணும்னா, இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஒரு கவுண்டர் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கவுண்டர் ட்ரெண்ட்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுன்றதை நான் கம்ப்ளீட்டா சொல்லித்தரேன். ஓகேங்களா? ப்ரோ உங்க எந்த ஒரு ஆர்டர் பிளாக்கும் இல்ல, கீழே தான் இருக்குது எனக்கு ஆர்டர் பிளாக், மார்க்கெட் இங்க ஒரு செல் சைடு கொடுக்குறான் ப்ரோ, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அங்க செல்லிங் போகலாம். ஓகேங்களா? இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணலான்றதை நம்ம கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம ஒரு டாபிக்கா போறப்போ ஸோ நீங்க இதை மட்டும் மேக்ஸிமம் பார்த்துக்குவோம். ஓகே, இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டோம், என் ரேஞ்சு இது மட்டும்தான். ஓகேங்களா? நான் இங்க தான் பை பண்ண போறேன். மார்க்கெட் பாருங்க, இங்க கீழே வந்தவன் இந்த சிஹெச்ஓசிஹெச் அவன் உடச்சு க்ளோஸ் வச்சிருக்கானா? இல்ல ப்ரோ, இல்ல, ஸ்வீப் தான் பண்ணிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஸ்வீப்லாம் வேலிட் இல்லைன்னு சொன்னேன். ஓகேங்களா? நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் இல்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா இருக்கட்டும், ரெண்டுக்குமே என்ன இருக்கணும், க்ளோஸ் இருக்கணும் மஸ்டா. ஓகேங்களா? என்ன ப்ரோ உங்க ஸ்வீப் மட்டும் பண்ணிட்டு மேல போயிருக்கானே ப்ரோ, இது என்ன ப்ரோ, இங்க நம்ம எப்படி என்டர் ஆகணும் அப்படின்னா இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்ற ஒரு டாபிக்ல இதை நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஓகேங்களா? என்ன ப்ரோ இவ்வளவு பெரிய விக்கோ போட்டு இங்க இருந்து மேல மார்க்கெட் கரெக்டா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். என்ன சார்ட் ப்ரோ இது, பிடிசியா? பிடிசி ப்ரோ அது. ஓகே. ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம அந்த மாதிரி லிக்விடிட்டி மார்க்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெரிய மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி லிக்விடிட்டி எடுக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்த நம்ம சேஃபர் சைடா நம்மளுடைய என்ட்ரிஸை ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? டெய்லியா ப்ரோ? ஆமா ப்ரோ, டெய்லி. எதுல ப்ரோ டைம்?
சாரி டேட் பாருங்க, இதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ப்ரோ அதான். ஓகே ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டர்னல் போட்டு தான் போயிருக்கோம். இது இன்டர்னலா அப்படின்னா இது இன்டர்னல் கிடையாது. ஓகேங்களா, ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் தான். என்ன ப்ரோ மேஜர் ஸ்ட்ரக்சர் இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதை நான் எடுக்கணுமானா எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா, நம்ம ரூல் படி வரப்போ நம்ம எதையும் என்ன பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மேக்ஸிமம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டு இங்கே எனக்கு ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்கானா, ஃபுல் பேக் கொடுத்துருக்கான், கீழே எனக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்திருக்கான். ஓகேங்களா, இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலே ஒரு ஹையர் ஐயே கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இதான் அந்த ஹையர் ஐயே. மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், உடச்சு க்ளோஸ் வச்சிட்டோம். இதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. நான் அடுத்து பை பண்ணுவேன். எப்போ பை பண்ணுவேன், ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு பை பண்ணுவேன். ஓகேங்களா, இதில் எது ரீசன்ட் ஃபுல் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து அப்படியே ஃபுல் பேக் ரீட் பண்ணிட்டே வாங்க. இதான் நமக்கு ஒரு ரீசன்ட் ஃபுல் பேக்கான்றதை முதல்ல செக் பண்ணிப்போம். ஓகேங்களா, நான் இங்கேருந்து ரீட் பண்ணிட்டே வரேன், நீங்களே பாருங்க. மார்க்கெட்டு இங்கேருந்து போகிறேன். ஓகேங்களா, இங்கேருந்து போகிறவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், ஏதாவது ஃபுல் பேக் கொடுக்குறானான்றதை செக் பண்ணிட்டே போவோம். இது ஃபுல் பேக்கா, இது இல்ல ப்ரோ, இது இதுல எதுலையுமே ஃபுல் பேக் இல்ல. ஓகேங்களா, இது ஒரே ஒரு சிங்கிள் ஃபுல் பேக். இன்டியூஸ்மெண்ட் இப்போ இதுல எங்க இருக்கு, கரெக்டா பாருங்க. இதுல ஒரே ஒரு சிங்கிள் ஃபுல் பேக். ஓகேங்களா, என்ன ப்ரோ உங்க ரெட் கேன் எல்லாம் வந்திருக்கே ப்ரோ, இது ஃபுல் பேக்லாம் எடுத்துக்கூடாது. நம்ம ரூல் படி தான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, கரெக்டா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல என்ன ப்ரோ இது ஃபுல் பேக் இல்லையான்னா இது ஃபுல் பேக்கே இல்லை. ஓகேங்களா, ஒன்ஸ் காட்டுறோம் உங்களுக்கு. இது என்னது, இது ஃபுல் பேக்கா, இது அது வந்து இன்சைடு பார். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இன்சைடு பாரை எடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் எந்த ஃபுல் பேக்கா சூஸ் பண்ண போறேன், எந்தெந்த கேண்டில் வந்தா வேலிட்னு இப்போ உங்களுக்கு தெரியும். இது என்னது, இது ஒரே ஒரு சிங்கிள் ஃபுல் பேக் தானே, இது ஒரே சிங்கிள் ஃபுல் பேக்கா இல்லையா? ஆமா ப்ரோ, ஒரே சிங்கிள் ஃபுல் பேக். எனக்கு இன்டியூஸ்மெண்ட்னா எங்க இருக்குது, இதுல ரீசன்ட் ஃபுல் பேக்னு பாத்தீங்கன்னா இதான ரீசன்ட் ஃபுல் பேக். ப்ரோ நீங்க அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, நான் இப்போ கரெக்டா ரீட் பண்றேன் பாருங்க, இதான் கரெக்ட். மார்க்கெட்டே கரெக்டா அந்த லிக்விடிட்டி எடுத்தேன். இன்டியூஸ்மெண்ட் இருக்கு ப்ரோ, இது இன்சைட் பார் ப்ரோ. இது இப்போ அதை தான் நான் சொன்னேன், தெரியல. இது இன்சைட் பார், நம்ம இது எப்படி எடுப்போம்? ஓகே ஓகே ப்ரோ, தெரியுதா, அந்த கேண்டில் குள்ளே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. கரெக்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான், இங்க கீழே இருக்கிற ரீசன்ட் ஃபுல் பேக் இதான் இன்டியூஸ்மெண்ட். இங்க கரெக்டா அங்க வந்திருக்கான் பாருங்க, ஒரே ஸ்வீப் தான். ஓகேங்களா, இது இந்த இன்டியூஸ்மெண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். நான் இன்னொன்னு சொன்னேன் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி. ஓகேங்களா, இந்த லிக்விடிட்டி வந்து சிஹெச்ஓசிஹெச் நீங்க கன்சிடர் பண்ணது தப்பு. ஓகேங்களா, அதை நீங்க முதல்ல பாத்துக்கணும். எதனால தப்புன்றனா, இங்க வந்து இன்டியூஸ்மெண்ட் எடுக்கல. ஓகேங்களா, அதர்வைஸ் என்ன ப்ரோ இன்டியூஸ்மெண்ட் ஓகே, இன்டியூஸ்மெண்ட் எடுத்து தான் மார்க்கெட்டு மேல போயிருக்கான். ஆனா இங்க ஒரு விக்கு விட்டு இவ்வளவு ஒரு மூவ் பெருசா கொடுக்குறாங்க அப்படின்னா வெறும் இன்டியூஸ்மெண்டால மட்டும் இவ்வளவு பெரிய மூவ் பெருசா கொடுக்க முடியாது. ஓகேங்களா, லிக்விடிட்டி தான் அதுவும். பட் ஒரு பேஸ் லெவல் ஆஃப் லிக்விடிட்டியானா அது இல்லை. ஓகேங்களா, இங்க ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணதுனால தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, வேகமா மேல கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய டைப் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குது. அதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்ன்றத கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இன்டியூஸ்மெண்ட் இங்க எடுத்துட்டாங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிறகு மேல என்ன பண்ணுவீங்க, இது என்னது, இது மார்க்கெட் கரெக்டா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கான். ஓகேங்களா, சோ நீங்க இங்க இருந்து கரெக்டா ரீட் பண்றப்போ இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். ஓகேங்களா, சோ எதையும் மிஸ் பண்ணாதீங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நல்லா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, நல்ல விஷயம் தான். நீங்க இதை கரெக்டா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா கிளியரா ஆகும். ஓகேங்களா, அது இன்சைடா இருக்கான்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபுல் பேக்கா இருக்கட்டும், நம்ம ரூல் படி அது கரெக்டா வந்திருக்கா, நம்ம அதை எடுக்கணுமா, வேலிடா இல்லையான்றத நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் அதை அனலைஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா பண்றப்போ அது பக்காவா வரும். ஓகேங்களா, ஓகே ஓகே. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க கன்ஃபியூஸிங்கே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, மார்க்கெட்டே இன்டியூஸ்மெண்ட் இங்கே எடுக்கவே இல்லை. இதான் இன்டியூஸ்மெண்ட். கீழே வந்தான் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான். நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு இங்கிறது ஒரு பை போட போறீங்க. மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ நமக்கு நம்ம ரூல் படி கம்ப்ளீட்டா வந்திருக்கோம். இதை மெயினா நீங்க பாத்துக்கணும். பாருங்க, கரெக்டா இங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாங்க, ஒரே ஸ்வீப் தான். ஸ்வீப் போட்டு என்ன பண்ணிட்டான், இங்க நம்ம ஒரு என்ட்ரி போட்டுருந்தோம் அப்படின்னா டிபி நமக்கு எதுவா இருக்கும், அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் வச்சிருக்கோம். ஓகேங்களா, மார்க்கெட்டே டிபியும் அடிச்சிட்டான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் பண்ணிட்டான். ஓகே ப்ரோ. ஸோ இது ப்ரோ, இதுவும் அதே தானா? அதேதான் ப்ரோ. இதுல இது வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் பேக்கை வந்து நீங்க கரெக்டா ஃபார்ம் பண்றப்போ அது கம்ப்ளீட்டா வந்துடும். ஓகேங்களா, இங்க இருந்து அப்படியே பார்த்துட்டே போங்க.
ஏதாவது ஒரு வேலை இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்கான் நான். இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக்கு, இது கரெக்டு. ஸோ மார்க்கெட் அடுத்து எதாவது பண்றாங்களான்னு பார்ப்போம். இங்கே தான் உடச்சிருக்காங்க. ஸோ இது இன்சைட் பார்ஸ், ஓகேங்களா. இந்த ரெட் கேண்டிலுக்குள்ளே இருக்கிறோம், இதெல்லாம் இன்சைட் பார். இது கரெக்ட் ப்ரோ, இது வந்து கரெக்டாக இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கான். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நீங்க ஒரு மேலே ஹையர் ஐயே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஆமா ப்ரோ. ஹையர் ஐயே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு வேலை இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கானே ப்ரோ, நம்ம எப்படி என்ட்ரு ஆகணுன்றதை நான் சொல்லித்தரேன், ஓகேங்களா. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு நம்ம இங்கே ஒரு என்ட்ரியை போட்டிருப்போம், நம்மளுடைய டிபி வந்து இதை செட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. நம்ம இது வரைக்கும் நம்மளுடைய டிபியை செட் பண்ணோன்றத லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்ப்போம் கம்ப்ளீட்டா, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டே இது நமக்கு மோஸ்டா டிபி தான், ஓகேங்களா. மார்க்கெட் போய் மேலே ஸ்வீப் பண்ணாலும் நமக்கு டிபி தான் அடிச்சிருவோம். அதர்வைஸ் அவன் கீழே வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. நமக்கு ஒன்று பிரேக் ஈவனா இல்லை மினிமம் லாஸ் தான். ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே தான் அக்செப்ட் பண்ணி ஆகும், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டிங் என்ன பண்ணிட்டான், ஸ்வீப் தான் பண்ணியிருக்கான். நான் என்ன சொன்னேன், மார்க்கெட்ல ஸ்வீப் பண்றாங்க அப்படின்னா ஒரு வேலை இங்க இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டான் ப்ரோ, மேல நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஐ மீன் ஹையர் ஐயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ரோ. ஆனா மார்க்கெட்டு இதை வந்து ஸ்வீப் மட்டும் பண்றான் ப்ரோ. ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி கீழே வந்து இது எடுத்தா இது என்னவா மாறுது, இன்டியூஸ்மெண்ட்டா மாறும், ஓகேங்களா. இதை தான் இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட்ன்ற ஒரு கான்செப்ட்ல பார்க்க போறோம், ஓகேங்களா. ஒரு டாபிக்ல வெறும் பேசிக்னு சொல்ல போனா இது மட்டும்தான். அந்த இங்க ஸ்வீப் பண்றப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒருவேளை அவன் ஸ்வீப் பண்ணவன் இங்க இருக்கிற ஏதாவது ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்டா எடுத்துட்டு கூட மேல போறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. அதர்வைஸ் மொத்தமா கீழே வந்து இதையே உடைக்கிறாங்க அப்படின்னா இதை என்ன பண்ண போறீங்க, இங்க இருக்கிற இன்டியூஸ்மெண்ட்டை இங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்க, ஓகேங்களா. சிம்பிள் தான். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட்ன்றதை எப்படி நம்ம பார்க்கணுன்றதை நான் கம்ப்ளீட்டா சொல்றேன், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு இங்க இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ ஹையர் என்ன ஆயிடுச்சு, இங்க இது ஸ்வீப் பண்ணதுனால இங்க வந்து இது சேஞ்ச் ஆயிடுச்சு ஹையர், ஓகேங்களா. ஸோ இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் பை தான் பண்ண போறோம். அது நம்ம எங்க பண்ணணும், என்ன ப்ரோ இது ஒரு ஆர்டர் ஃப்ளோவா அப்படின்னா ஆமா, ஓகேங்களா. ஒருவேளை இது புல் பேக்கா இருந்துச்சுன்னா இது ஆர்டர் ஃப்ளோ தான், பிளஸ் ஆர்டர் பிளாக் இருக்குது. மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் இங்க டேப் பண்ணியிருக்கான், திருப்பி லைட்டா மேலே ஏற மாதிரி மேலே ஏறி திருப்பி இது கீழே உடச்சிருக்கான் ப்ரோ, ஐ மீன் ஸ்வீப் பண்ணியிருக்கான். இங்க மார்க்கெட்டு எதனால மேலே போச்சுன்ற டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ இங்க கைண்ட் ஆஃப் ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இந்த லிக்விடிட்டியை கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்படி என்ட்ரு ஆகும், அதை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம அப்கமிங் கிளாஸ்ல கம்ப்ளீட்டா அதை கிளியர் பண்ணலாம், ஓகேங்களா. நம்ம எப்படி இங்கெல்லாம் ஆக்சுவலா என்ட்ரி ஆகணும், என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்க என்ட்ரி ஆகலான்றதை நான் கம்ப்ளீட்டா சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, அங்க இருந்து அப்படியே மேலே போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா. பாருங்க, ஒரு வேலை நம்ம இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுடைய டிபி. ஃபர்ஸ்ட் டிபின்றதை விட இந்த டிபிலாம் நம்ம எப்படி செட் பண்ணணும், எஸ்எல் எங்க வைக்கணும், பிரேக் ஈவன் எது, ஃபர்ஸ்ட் டிபி எது, அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா சொல்றேன், ஓகேங்களா. நிறைய பேர் இந்த ரீசெண்ட் ஐல வச்சுக்கோங்க, ஃபிபனாச்சில பாதியில ஃபர்ஸ்ட் டிபி வச்சுக்கோங்க, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போறது இல்லை, ஓகேங்களா. மார்க்கெட்ல இங்க சில நேரங்கள்ல மேலே ஏறுற மாதிரி தான் ஏறுவோம், பாத்தீங்கன்னா இங்க இருந்து மொத்தமா கீழே இறங்கி வந்து உங்க எஸ்எல்ஏ அடிப்போம். அது ஏன்றது உங்களுக்கு தெரியாது, ஓகேங்களா. அதுக்கான சில காரணங்கள் இருக்கு. நாம என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரூல் படி தான் நம்ம போகணும், ஓகேங்களா. சிம்பிளா ஒரு என்ட்ரியை போட்டு இதான் என் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் என் டிபின்னு இங்க செட் பண்ணிட்டு போறது எஸ்எம்சி கிடையாது, ஓகேங்களா. நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அதை ப்ராப்பரா பண்ண கத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் தான் நம்மளால நிலைச்சு நிற்கும், ஓகேங்களா. ஸோ அதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஒருவேளை நம்ம இங்க என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுடைய டிபி செட் பண்ணணும், ஃபைனல் டிபி இது, அதுக்கு மேல அவன் எப்படி போனான் அப்படின்னா எந்த மாதிரி நம்மளுடைய பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணலான்றதை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லித்தரேன், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டை மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான், ஓகே. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டான் ப்ரோ, நான் அடுத்து பை பண்ணலாம் அப்படின்னா எப்போ பை பண்ணுவீங்க, இன்டியூஸ்மெண்ட் எடுத்து பிறகு. அவ்வளவுதான். ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டு இங்க இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி பை பண்ண போறோம், ஓகேங்களா. நம்மளுடைய ரேஞ்ச் இது மட்டும்தான். இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா பை பண்ண போற ஜோன்ஸ்னா இது மட்டும்தான். இந்த லோவர் ஹையா இருக்கட்டும், இதுக்குள்ளதான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய பையிங்க பார்க்க போறோம், ஓகேங்களா. ஸோ அதை எப்படி பார்க்கணும், ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பார்ப்பீங்க, ஓகேங்களா. நீங்க பேக் டெஸ்ட் பண்றப்ப கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, ப்ரோ இதுல நிறைய புல் பேக் இருக்கு, எல்லாத்துலயுமே ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா எல்லாத்துலயும் மார்க்கெட் என்ன ஆகுது, எல்லாத்துலயும் ஒர்க் ஆகாது, ஓகேங்களா. இதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எல்லா ஆர்டர் பிளாக்கும் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்றாங்க. ஸோ மார்க்கெட்ல சில ஆர்டர் பிளாக் மட்டும்தான் ஒர்க் ஆகும், சில ஆர்டர் ஃப்ளோஸ் தான் ஒர்க் ஆகும், ஓகேங்களா. நாம மேஜரா என்ன பண்ணணும், எந்தெந்த லிக்விடிட்டி எடுத்தா எந்தெந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகும், நாம அந்த இடத்த எப்படி நம்மளுடைய பொசிஷன்ஸை ஆட் பண்ணணும், எது வரைக்கும் ஆட் பண்ணணும், மல்டிபிள் பொசிஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணணுன்றதை பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்போம், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா சிம்பிளா சொல்றேனே, இப்போ உங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு என்ட்ரியா மட்டும் இருக்காது, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம என்ட்ரியை வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக சொல்றேன். இப்போ ஒரு 1 டேல நீங்க வெயிட் பண்றீங்க, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இங்க ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு, ஒரு லிக்விடிட்டி எடுத்துட்டான்னு உங்களுக்கு தெரியுது, நீங்க என்ன பண்றீங்க, ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் போட்டு இங்க டிபி செட் பண்ணிட்டு போறதுக்கு இங்க நம்ம வரல, ஓகேங்களா. நம்ம என்ன பண்ண போறோம், கம்ப்ளீட்டா நம்ம ரூல்ஸ் படி
எவ்வளவு பொசிஷன்ஸ் ஆட் பண்ண முடியும், எது வரைக்கும் ஆட் பண்ணலாம், டிபி எது செட் பண்ணலாம், எஸ்எல் எவ்வளவு வைக்கலாம், ரிஸ்க் எவ்வளவு நம்ம மினிமைஸ் பண்ணலாம்ன்றத பத்தி கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு போனாலும் அதுக்கேற்ற ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டான ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா தான் அக்கௌண்ட் சப்போஸ் நமக்கு எஸ்எல்ஏ அடிச்சாலும் ஒரு ப்ராப்பரா நம்ம கேபிட்டல் இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளா ஒரு ஃபர்ஸ்ட் இங்க ஒரு 1 லாட் போட்டு அடுத்து ஒரு 2 லாட் போட்டு ஆசைக்காக இங்க தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அந்த ஆசைக்காக 2 லாட் போறது, நான் விட்டதை பிடிச்சிட்டு வரேன்றது அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை மைண்ட்ல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ப்ரோ என்னது இது? அது இன்னொருத்தர் தப்புன்னு சொல்லிட்டு இதை மார்க் பண்ணிக்காம இதுல வரக்கூடாது ப்ரோ. இதெல்லாம் பண்ணவே கூடாதானா இது பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய சிஹெச் நீங்க மார்க் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா? இதான் நமக்கு இன்டியூஸ்மெண்ட். இதுல வேற எந்த ஒரு புல் பேக் இல்ல. ஓகேங்களா? அது சிஹெச் இல்ல ப்ரோ, அது பிரேக் ஆச்சுன்னா சிஹெச் மார்க் பண்ணியிருந்தேன், அதை நான் சேஞ்ச் பண்ணல. இல்ல சிஹெச் இல்ல, அதான் சொல்றேன். இது வந்து இன்டியூஸ்மெண்ட் இது. ஓகேங்களா? இதுல எந்த ஒரு புல் பேக்கும் இல்ல. ஸோ இதான் நமக்கு இன்டியூஸ்மெண்டா இருக்கும். மார்க்கெட் நீங்க என்ன பண்ண போறீங்க, பை பண்ண போறீங்கன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு தானே பையே பண்ணுவீங்க. ஆமா. ஸோ அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணணும். என்ன ப்ரோ இங்க இருந்து இவ்வளவு ட்ரெண்ட் கொடுத்துட்டு வரானேங்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் தான் சொல்றேன். இப்போ அங்கெல்லாம் போயிட்டு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். என்ன அப்படின்னா மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான் மார்க்கெட்டிங் வந்து டவுன் ஆக போறான்னு நினைச்சிட்டு நீங்க போய் செல் அடிப்பீங்க. மேக்ஸிமம் டைம் என்ன பண்ணுவான் அப்படின்னா சம்டைம்ஸ் லைட்டா கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, திருப்பி மேலே உடைப்பான். எதனால? மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? அவன் ட்ரெண்ட் படி தான் போறான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்க போய் அவன் கொடுக்குறான் நான் ஒரு 10 பாயிண்ட் புடிச்சிட்டு வந்துடுறான்லாம் என்ன பண்ணக்கூடாது, இதுல வந்து இறங்கி மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? இதை தான் நான் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். கவுண்டர் ட்ரெண்ட் பண்ணலாம், இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரூல்ஸ் படி தான் நம்ம பண்றப்போதான் நம்மளால அங்க சர்வே பண்ண முடியும். அதை நீங்க மேக்ஸிமம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கண்டபடி அவன் இங்க கீழே இறங்குறான், இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான், நான் ஒரு என்ட்ரி போடலாம் போய் போடக்கூடாது. ஓகேங்களா? எல்லா டைமும் இதே நடக்காது. இந்த டைம்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டு அங்க இருந்து கீழே இறக்கி இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் வந்திருக்கான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் இவ்வளவு தூரம் கீழே வருவான், மொத்தமா திருப்பி இங்க இருந்து மேல ஏற்றுவான். ஓகேங்களா? இங்க சில ரூல்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம பிளே பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி பிளே பண்ணா கத்துக்கோங்க. ஸோ இது சங்கர் ப்ரோ. ப்ரோ கேக்குதுங்களா சங்கர் ப்ரோ? இதுல என்ன பண்ணிருக்கு, இது ஒருவேளை முன்னாடி ஏதாவது இன்டியூஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தான் அப்படின்னா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. அதர்வைஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கானான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து இன்டியூஸ்மெண்ட்டை மார்க் பண்ணிட்டே போறீங்க. இல்ல ரீசன்ட் புல் பேக் எதுன்னு பாருங்க. ஓகேங்களா? என்னது இது, யூஎஸ்டி ஜேபிஒய் 15 மினிட்டா? ஸோ கரெக்டாக இந்த ஜோன். ஓகேங்களா? அவர் மார்க் பண்ணது இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து மார்க் பண்ணியிருப்பாரு. இதுல இன்டியூஸ் பண்ணிட்டு எடுத்திருக்கானா இல்லையா மார்க்கெட்டு இந்த ஜோன்ல? இது என்ன ஸ்ட்ரக்சர்? இது மார்க்கெட் ஆல்ரெடி இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு, ஃபர்ஸ்ட் இங்க ஸ்வீப் பண்ணியிருக்கான், அகைன் இங்க என்ன பண்ணிட்டான், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு, மார்க்கெட்டு இங்க க்ளோஸும் வச்சிட்டான். இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, திருப்பி பை தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா? எப்போ பை பண்ணுவீங்க, ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பை பண்ணுவீங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு பிறகு மார்க்கெட் என்ன பண்ணுவீங்க, மேலே ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம ஒரு ஹையர் ஏ கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இந்த ஹையர் ஏ கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு இங்கதான் நம்ம என்ன பண்ணோன்றதை சொல்லித்தரேன். ஓகேங்களா? என்ன ப்ரோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு லைட்டா மேலே ஏற மாதிரி ஏறி கீழே உடச்சிட்டானே ப்ரோ, நான் என்ன பண்ணோம் அப்படின்னா சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டியை பேஸ் பண்ணி நம்ம பண்றதுனால மார்க்கெட்ல சில இடங்கள் தான் ஒர்க் ஆக போகுது. ஸோ அந்த இடங்கள் என்னென்ன, நம்ம அங்கே எப்படி என்டர் ஆகணும், ஒரு ப்ராப்பரான ரூல் படி நம்ம எப்படி போனோம், நம்மளுடைய ப்ராப்பர் செட்டப் எப்படி ரெடி பண்ணோன்றதை பத்தி கம்ப்ளீட்டா நான் வர கிளாஸஸ்ல சொல்றேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் என்னதான் சொல்லி தந்தாலும் அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ உங்களுக்குன்னு ஒன்று கிரியேட் ஆகும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நீங்க இதை ஃபுல்லா பார்த்துட்டு பிறகு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க உங்க சார்ட்ல ப்ராக்டிஸ் பண்றப்போ இந்த சார்ட்ல இந்த இடத்த எனக்கு ஒர்க் ஆகுது, ஸோ இந்த ரூல் படி நான் போலான்றதை நீங்களே என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு நீங்க ஒரு ரூலை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்றப்பதான் அது நல்லா இருக்கும். ஓகேங்களா? என்னதான் நம்ம A+ செட்டப்பே சொல்லி கொடுத்தாலும் அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா? அது உங்களுடைய கையில மட்டும்தான் இருக்கு.
ஓகே, ஸோ மார்க்கெட்டு அங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. அங்கேருந்து என்ன பண்ண போறீங்க? திருப்பி பை பண்ண போறீங்க. எப்போ பை பண்ணுவீங்க? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு பிறகு. இதில் ரீசன்ட் புல் பேக் எது கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இதில் நான் சொல்லட்டுமா எது ரீசன்ட் புல் பேக்னு? கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்துட்டோம். ஓகேங்களா, இது ஒரு புல் பேக். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மார்க்கெட்டு கரெக்டாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்தோம். நான் என்ன பண்ணுவேன்? மேலே ஒரு ஹையரையே கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேங்களா, இதான் நம்பர் ரூல். ஸோ நம்பர் ரூலில் நம்ம என்ன இருக்கணும்? ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். மார்க்கெட் எப்படி வேணால் போட்டோம். ஓகேங்களா, மேலே என்னுடைய ரூல் படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஹையரையே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் மேலே போயிட்டு ஸ்வீப் தானே ப்ரோ பண்ணிட்டான். இப்போ நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஒரு வேளை அவன் ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி இதை உடச்சான் அப்படின்னா என்ன எடுக்க போறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்டாக எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே மாறப்போகுது. ஸ்வீப் பண்ணிட்டு வந்தா சொல்கிறேன். ஓகேங்களா, இதை மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதை நோட் பண்ணி காமிச்சேன். இங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்க. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் மாட்டு போகணும். ஓகேங்களா, திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு பிறகு நீங்கள் என்ன தான் பண்ண போறீங்க? பை தான் பண்ண போறீங்க. ஓகேங்களா, நம்ம ரூல் படி நம்ம போகிறதுனால இங்கே பை தான் பண்ணணும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு பிறகு திருப்பி என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இன்னொரு விஷயம் ப்ரோ, இங்கே ஸ்வீப் பண்ணிட்டான் ப்ரோ, கீழே வந்து எடுத்துட்டான். இப்போ இந்த ஹையரே இங்கே என்னவா மாறிடும்? இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதையும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்து ஸ்வீப் பண்ணிட்டு வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஹையரையா இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? இந்த ஹையரை இங்கே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம்? ஒருவேளை திருப்பி இதை உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அகைன் ஸ்வீப் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பியும் இன்டியூஸ் பண்ணிட்டா இங்கேருந்து இங்கே ஸ்விப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஒருவேளை திருப்பி அவன் மேலே போய் க்ளோஸ் வச்சான் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான்? இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டு திருப்பி கீழே வந்து உடச்சிட்டோம். ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன்? ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து இதை எடுத்தான் அப்படின்னா என்னவா மாறும்? நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறப்போகுது. ஓகேங்களா, திருப்பி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக மார்க் பண்ணிட்டு இங்கேருந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்ன ப்ரோ மல்டிபிள் டைம்ஸ்ல இந்த மாதிரி நடந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா, நீங்கள் 50 மினிட்ஸ் தான் பண்ணுறப்போ கண்டிப்பாக இது நடக்கும். நீங்கள் அதனால தான் மேக்ஸிமம் சொல்கிறேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பண்ணுறப்போ கிளியரன்ஸ் ப்ரோ ஹையர்லோ அதே ஜாகத்தில் இருக்கலாம் ப்ரோ. ஹையர்லோ அதே இடத்துல தானே இருக்கும் ஹையர்லோ. இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும். இப்போ இது ஷிஃப்ட் ஆயிடும். ஓகேங்களா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னா இப்போ ஹையர்லோ என்ன ஆகிட்டு இருக்கும்? இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுக்கு ஹையர்லோ மார்க் பண்ணுங்க ப்ரோ. இதான் ப்ரோ ஹையர்லோ. கரெக்டாக இது ஸ்வீப் தானே இது? ஆமாம் ப்ரோ, இதான் நமக்கு ஹையர் லோவா இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட்டை அகைன் இதை உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்ப என்னவா மாறும்? நமக்கு இது அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நம்ம ரூல் படி பண்ணுறப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். என்ன ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டோம், மார்க்கெட்டு என்னுடைய ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகேங்களா, இது காரணமான ஹையர் லோன் பார்த்தீங்கன்னா இது. ஒரு வேளை இவன் இதை க்ளோஸ் வச்சிருந்தான் அப்படின்னா என்னவா எடுப்போம்? நான் இதை இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? க்ளோஸ் வச்சுட்டானுங்க. அவ்வளோதான். சிஹெச்எஸ் மார்ட் பிறகு நான் என்ன பண்ண போறேன்? திருப்பியும் அவ்வளோதான். இதுல ஓகேங்களா, இதுல ரீசன்ட் புல் பேக் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அப்படியே பாருங்க. ரீசன்ட் புல் பேக் தானே புல் பேக்கா இல்லையா? அது இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்துட்டான். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? கீழே ஒரு அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ நம்ம ரூல் படி போறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா இது கிளியரா இருக்கும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒரு வேளை அவன் திருப்பி கீழே வந்து இது உடைச்சான் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக மாறிடும். நம்ம அங்கிருந்து என்ன பண்ணலாம்? திருப்பியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த சிஹெச் பண்றதுக்கு முன்னாடியே அவன் ஏதாவது இன்டர்னலா ஏதாவது போட்டு வந்திருக்கானான்றதை செக் பண்ண சொன்னேன். ஓகேங்களா, இதை நீங்க மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. இங்க அவன் செல் பண்ணாம எப்படி இந்த லோ உடையும்? கண்டிப்பா அங்க செல் பண்ணிருக்காங்களா இல்லையா? இந்த ஸ்வீப் பண்ணிட்டு புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு?
இப்போ நீங்க இந்த சிஹெச்ஓசிஹெச்சா எடுத்துங்கன்னு வச்சுப்போம் ஓகேங்களா. உங்க க்ளோஸும் வச்சுனா இது சிஹெச்ஓசிஹெச் தான் ஓகேங்களா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இதுக்கு காரணமான ஹை எதுன்னு பார்த்துருப்பீங்க. இது என்ன ஹையா மாறி இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு மார்க் பண்றேன் ஓகேங்களா. இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் மறந்துருங்க. இது என்ன ஹை, இது லோவர் ஹையா இருக்கு போகுது ஓகேங்களா. இதான் நான் மேக்ஸிமம் பண்ணது லோவர் ஹையா. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரே நிமிஷம், லோவர் ஹையா மார்க் பண்ணுவீங்க ஓகேங்களா. இது உங்களுக்கு லோவர் ஹையா இருக்கும் ஓகேங்களா. எதனால அப்படின்னா இங்க அவங்க செல் போட்டதுனால தான் என்ன இருக்கு, கீழே மார்க்கெட்டு உடஞ்சிருக்கு ஓகேங்களா. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்த்தோம் மெயினா, இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்னலா போட்டு வந்திருக்கானான்னு சொன்னேன் ஓகேங்களா. நிறைய பேர் நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ இன்டியூஸ் பண்ணிட்டு இங்க தானே எடுத்திருக்கான், இதுல இருந்து தானே ப்ரோ நான் இன்டர்னல் பார்க்கணும்னு கேக்குறீங்க ஓகேங்களா. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ரூல் படி என்ன அப்படின்னா, இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்ற ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்றாங்கன்னு வச்சுப்போம். அது காரணமான ஹை எது, இங்க அவங்க செல் பண்ணாம எப்படி மார்க்கெட்டிங் வந்து உடையும் ஓகேங்களா. அவங்க ஆக்சுவலா அங்க செல் பண்ணிருக்காங்களா இல்லையா, செல் பண்ணதுனால தான் மார்க்கெட்டிங் வந்து கீழே உடஞ்சிருக்கு. இது உடையறப்போ உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க கண்டிப்பா செல் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணலாம், இதை உடைச்சாலே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எடுக்கலாம் ஓகேங்களா. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி தான் பார்த்துருந்தோம். இந்த ஹையை உடைச்சிறப்போ தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. பட் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, நமக்கு வேண்டியது என்ன, லாங் பொசிஷன் இல்லை ஓகேங்களா. மார்க்கெட்டுக்கு நம்ம பண்ண போட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்த போறோம் ஓகேங்களா. நமக்கு லாங் பொசிஷன் தேவையில்லை. எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு என்ட்ரியை போட்டு இவ்வளவு பெரிய லாங் வரைக்கும் நம்மளால காத்துட்டு இருக்க முடியாது ஓகேங்களா. நமக்கு வேண்டியது ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம என்ன பண்ண போறோம், மெயினா ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அதிகப்படுத்த போறோம் ஓகேங்களா. அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன பண்ணிடலாம், கன்சிடர் பண்ணணும் ஓகேங்களா. நிறைய பேர் இதை பண்ண மாட்டீங்க, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. இன்ஸ்டிடியூஷன் அங்கேயும் ஒரு பையன் சேல் கண்டிப்பா பண்ணுவாங்க, அதனாலதான் மார்க்கெட் அங்கேயும் நமக்கு ஒரு மூமெண்டம் கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்றேன். இப்போ இந்த சிஹெச்ஓசிஹெச் இங்க நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி இங்க இன்டர்னலா ஏதாவது போட்டிருக்கானான்னு பாருங்க. எக்ஸாம்பிள் இந்த ஹையர்ல இங்க இருக்குது, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கான், இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கானா இல்லையா, இதை நான் அடிச்சிடறேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மறந்துருங்க. இந்த சிஹெச்ஓசிஹெச் பண்ணிட்டான் அப்படின்னா இன்னொரு விஷயம் நிறைய பேர் தப்பு பண்றீங்க ஓகேங்களா. அதே சொல்றேன். இப்போ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாத்திட்டே போங்க ஓகேங்களா. நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுது, ப்ரோ இப்போ இது வரைக்கும் ரீட் பண்ணிட்டேன், எனக்கு சிஹெச்ஓசிஹெச் பண்ணிட்டான். உங்களுக்கு சிஹெச்ஓசிஹெச் பண்ணிட்டான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், சிம்பிளா இந்த ஒரு ஹையை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்க என்ன பண்ண தேவையில்ல, இதெல்லாம் எதுவுமே வச்சிருக்க தேவையில்ல, எல்லாத்தையுமே டெல் பண்றீங்க ஓகேங்களா. நிறைய கன்ஃபியூஷனை தான் கொடுக்கும். சிம்பிளா என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன வேணும், கரண்ட்ல ரன் ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த கரண்ட்ல ரன் ஆகுது என்ன ஸ்ட்ரக்சர்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை யூஸ் பண்றோம் ஓகேங்களா. இங்க இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படியே ரீட் பண்ணிட்டு வரதுனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. மற்றபடி நீங்க என்ன பண்ணிடலாம், எனக்கு ப்ரோ இதான் ப்ரோ என் ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சிம்பிளா எல்லாத்தையும் டெலிட் பண்றீங்க ஓகேங்களா. அது ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க நல்லா தாங்க ரீட் பண்ணிருப்பீங்க, சடனா பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு லைன் வரும், என்ன இது பிரேக் ஆஃப் செக்ஷன் போட்டிருக்குமேனு அதுக்கு போயிடுவீங்க ஓகேங்களா. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, சிம்பிளா அதுக்கேற்ற மாதிரி போயிடுங்க. இப்போ மார்க்கெட்டே இவ்வளவு நேரம் பிரேக் ஆஃப் செக்ஷனை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தான். இப்போ ஒன்ஸ் என்ன ஆயிடுச்சு, கீழே மார்க்கெட்டை சிஹெச்ஓசிஹெச் பண்ணிட்டான் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணிடலாம், சிம்பிளா இது எல்லாத்தையும் டெல் பண்றீங்க ஓகேங்களா. நீங்க கன்ஃபியூஷனே ஆக தேவையில்லை. சிம்பிளா டெல் பண்றப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் இதுல மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட்னு ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க் பண்ண போறீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் எது வரைக்கும் என்னுடைய செல்லிங் பண்ணுவேன் ஓகேங்களா. என்னுடைய ஜோன் எது, என் ரேஞ்ச் எதுன்றதை நீங்க கண்டுபிடிக்கலாம். எது நம்ம ரேஞ்சு, இப்போ இந்த இன்டர்னல் இந்த சிஹெச்ஓசிஹெச் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கானான்றதை செக் பண்ணுவோம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு அப்படியே பார்த்துட்டே வரேன், கரெக்டா இங்க பாக்குறேன், இங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கான். இங்கே இது என்னது, இது கரெக்டா இது பாருங்க, என்னது இது, இன்வெஸ்ட்மெண்ட் தானே இது. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இது, மைனர் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேங்களா. இது உடைச்சாங்க அப்படின்னா என்ன பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு. மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. அது காரணமான ஹையர் லோ இது, இதான் நமக்கு ஹையர் லோ ஓகேங்களா. இதை உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்ப என்ன எடுத்துக்கலாம் நம்ம, அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ இது உடச்சு அவங்க க்ளோஸ் வைக்கிறப்போ நான் சிஹெச்ஓசிஹெச் எடுத்துக்க போறேன். இங்க இருந்து என்ன பண்ண போறேன், பை பண்ண போறேன் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு வேலை நமக்கு க்ளோஸ் வைக்காம இங்க இருந்து ஏதாவது ஒரு சப்ளை டேப் பண்ணிட்டு கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா. மார்க்கெட்டு ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் தான் ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான், எதுக்காக வந்திருக்கலாம், இங்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி ஏதாவது கால் பண்ணிட்டு கூட மொத்தமா கீழே இருக்கும் ஓகேங்களா. அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோன்றதை நான் கம்ப்ளீட்டா சொல்லி தரேன்.
ஸோ மோஸ்டா இந்த மாதிரி நீங்க பண்றப்போ அந்த கிளியரன்ஸோட பண்ணுவீங்க ஓகேங்களா. ரொம்ப கன்ஃபியூஷனும் இருக்காது. நாம என்ன பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இதான் என் ரூலு, இதான் நான் பண்ண போறேன். மார்க்கெட்டு இங்க என்ட்ரி கொடுத்தான் அப்படின்னா எடுக்க போறேன் ஓகேங்களா. அதர்வைஸ் என் ரூலை பிரேக் பண்ணி நான் வேற எதுவும் பண்ண போறது இல்லை ஓகேவா. இதை நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. நான் ஆல்வேஸ் சொல்றதுதான் ஓகேங்களா. நம்மளுடைய ரூல் தான் நம்மளுடைய எண்ட் ஆஃப் த டே. நம்ம அதை கரெக்டா பண்ணமான்றது மட்டுமா தான் உங்களுடைய மைண்ட்ல இருக்கும் ஓகேங்களா. நமக்கு டிபி எஸ்எல் மேட்டர் இல்லை ஓகேங்களா. உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் எதுவா இருக்கணும், நான் எடுத்த ரூல்ஸ் இது, என் ரூல் படி நான் போயிருக்கேன், இந்த ட்ரேட் எடுத்தது வந்து கரெக்டா இல்லையான்றதை நீங்க என்ன பண்ணணும், உட்காந்து அனலைஸ் பண்ணணும் ஓகேவா. ப்ரோ இப்போ லாஸ்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன். ஓகே ஓகே. அப்படியே ஒன் பை ஒன் போயிடணும். இது ப்ரோ துரை ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல முன்னாடி போட்டதுதான் ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டா எடுத்திருக்கான். இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஏன் இப்போ பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சா, இன்வெஸ்ட்மெண்ட்டை மார்க் பண்ணிட்டீங்களா, இது எல்லாத்தையும் சிம்பிளா டெலிட் பண்றீங்க ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு இதுக்காக சொல்றேன், இது தேவையே இல்லை நமக்கு ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. நமக்கு வேண்டிய இந்த கரண்ட் ஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுத்துட்டான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து நான் என்ன பண்ணணும், ஒன்ஸ் அவன் மேலே போய் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணணும், இல்லை கீழே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணலாம், ஃபுல் ஃபோக்கஸா இது மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா. நமக்கு இதை பார்க்கறது இந்த வேலையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, பெட்டரா இருக்கும் ஓகேங்களா. ஓகே ப்ரோ. இது ப்ரோ இதுவும் அதே தானா? ஹீரோ யூஎஸ்டி ஏதாவது டவுட் இருக்கா அதுல? இல்ல ப்ரோ, மார்க் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ டவுட்? ப்ரோ அது எம்பிஓஸ் வந்திருக்குல ப்ரோ, அந்த ஸ்ட்ரக்சர் கோல்டு மேப், கோல்டு நீங்க பேர் ஓபன் பண்ணீங்களா தெரியுது, ஜூம் பண்ண முடியல எனக்கு. ஓகே ஓகே. அந்த டேட்டுக்கு போங்க. கரண்டா ரன் ஆகுதா ப்ரோ? என்ன டைம் ஃப்ரேம்? இல்ல ப்ரோ, ஜூன் மந்த் கோல்டு. அதான் என்ன டைம் ஃப்ரேம் பேர் 4 hours. 4 hours ஓகே. ஜூன் இல்ல, போன வருஷம் ஜூன் நினைக்கிறேன். இது இல்லையா? இந்த ஜூன் இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி அப்படியே முன்னாடி வாங்க. 2024 இங்கதான் ப்ரோ இருக்கு ஜூன். இங்கதான் ப்ரோ. இங்கயா ஒரே நிமிஷம். இது இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடி வருஷம் நினைக்கிறேன். சரி ஒரே நிமிஷம் செக் பண்ணிட்டோம், ஒரே செகண்ட். செல்வா ப்ரோ. இருக்கேன் ப்ரோ. ப்ரோ இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருச்சுல ப்ரோ இதுல, ஆனா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஓவியுமே இல்ல, ஓபி இல்லாம மேல போயிடுச்சு. அது என்னன்னு தெரியல ப்ரோ. ஓபி இல்லாமலே மேல போயிருக்கா? நிஃப்டி 50 50. என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ? 1 minute டைம் ஃப்ரேம் ப்ரோ. என்ன டைம் ஃப்ரேம்? 1 minute ப்ரோ. 1 minute இப்போ கரண்டா ரன் ஆயிடுச்சு. அதாவது இனிக்குலர் ட்ரேட் ப்ரோ, இனிக்குலர் ட்ரேட் அது. இல்ல ஹையர் டைம் ஃப்ரேம் என்ன யூஸ் பண்றீங்க? 15 minutes பாக்குறேன் ப்ரோ. என்ன பண்றீங்க? ஸோ நம்ம அன்னைக்கு என்ன பார்த்துருந்தோம், மார்க்கெட் கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரீம்ல டேப் பண்ணியிருக்கான், அங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இங்கேருந்து என்ட்ரி கொடுத்து மேலே தான் போயின்னுக்கிறான் ஓகேங்களா. அவன் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான், நம்ம என்ன பண்ணக்கூடாது, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்கான், நம்ம போய் செல்லாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா. நம்ம ரூல் படி அன்னைக்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவன் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கான், நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரூல் படி தான் போகிறோம். இதில் சொல்லுங்க ப்ரோ, இதில் என்ன டவுட்டு ப்ரோ? இதுல இல்லை ப்ரோ, 1 minute டைம் ஃப்ரேம்ல தான் ப்ரோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 1 minute எங்கே கரெக்டாக? 1 minute மேல மேல மேல, அதாவது இனிக்குலர் ட்ரெண்ட், அதாவது இனிக்குலர் ட்ரேட் ப்ரோ அது. இதுலையா? அதுதான் ப்ரோ.
அதுல வந்து பிஓஎஸ் பண்ணிருப்போம் அந்த இடத்துல. ஒரு 10 மணி கேண்டில் பாத்தீங்கன்னா பிஓஎஸ் பண்ணிருப்போம். அந்த இடத்துல மேல பண்ணிருக்காங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு. அங்கதான் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிஓஎஸ் பண்ணிட்டான். ஆனா வந்து கீழே எந்த ஒரு ஓபியுமே இல்லாதனால மேல எப்படி கொண்டாந்து நீங்க ஏன் 1 மினிட் மட்டும் யூஸ் பண்றீங்க? நம்ம லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது வெறும் கன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 மினிட் இல்ல 15 மினிட் யூஸ் பண்ணிக்கோங்க ஹையர் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? அவன் இப்போ இங்க எக்ஸ்ட்ரீம் டேப் பண்ணிட்டான், அங்க இருந்தா மேல போயிட்டு இருக்கான். ஓகேங்களா? இது காரணமானது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, மேல ஒரு ஹையர் ஏ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதான் நம்ம ஹையர் ஏ. இது என்னது, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட்டே இங்க இருந்து போயிட்டு இருக்கானு. ஓகேங்களா? ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இங்க இருந்தா அவங்க பையிங் போட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த பையிங் எப்படி கேப்சர் பண்றதுன்னு பாருங்க. ஓகேங்களா? நம்ம இவ்வளவு தூரம் போய் பண்ணணும்னு இல்ல, இருந்தாலும் சொல்றேன். ஓகேங்களா? நம்ம கேப்சர் பண்ணணும்னு பாருங்க. நம்ம இங்க போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறது கஷ்டம் தான். ஒருவேளை அவன் கீழே வந்து இங்க ஏதாவது ஒரு ஓபியை டேப் பண்ணிட்டு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் எக்ஸாக்டா ஒரு பையிங் எவ்வளவு தூரம் இங்க போட்டிருப்பான்ல, இது எப்படி நம்ம கேப்சர் பண்ணணும்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம இங்க போய் பிடிக்கணும்னு இல்ல, இதையும் பிடிக்கலாம், பிடிக்க முடியாதுன்னா இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ட்ரி எடுக்கலாம். நீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாட்டம்ல இருக்கிற என்ட்ரியை பிடிக்கிறது பாருங்க. ஓகேங்களா? அவன் இங்க டேப் பண்றப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரீம் ஓபியை டேப் பண்றப்ப உங்களுடைய பொசிஷன்ஸ் ஆட் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ கரண்டா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்க இருந்து போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். நீங்க என்ன பண்ண போறீங்க, இங்க இருந்து போறவன் எது வரைக்கும் உங்களோட பொசிஷன் ஆட் பண்ணணுன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்னல் ஃபார்ம் பண்ணாதான் நான் என்ன பண்ண போறேன், திருப்பி ஒரு என்ட்ரி எடுக்க போறேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி ஆகும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ப்ரோ கோல்ட் ப்ரோ சொல்லுங்க. கோல்ட்ல 4 hours மே 20 பண்ணிருக்கேன் ப்ரோ. கோல்ட் இருங்க ப்ரோ, இருங்க அவருக்கு கிளியர் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ரோ. 4 hours மே 2024. சொல்லுங்க ப்ரோ. இதுல அந்த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்குது இல்ல ப்ரோ, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்களா மே 2024ல இருந்து. இப்போ இதுல இருந்து தான் பாத்துட்டே வரேன். இல்ல அங்க இல்ல, அப்படியே இந்த ரைட் சைடுல அப்படியே வாங்க. அதானே இதானே அந்த லெக் தான் ப்ரோ. இப்ப இந்த சொல்லுங்க. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட்னு சொன்னீங்கல்ல, இப்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட் எத்தனை புல் பேக் வரைக்கும் நீங்க போடுங்க, இல்ல லாஸ்ட்ல அந்த கீழே இருக்க லாஸ்ட் லோ வரைக்கும் உடைக்கிற வரைக்குமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட் எடுக்கலாமா? புல் பேக் வந்துட்டே இருந்தா அது மாத்துவீங்களா, இல்லைன்னா 1 or 2 புல் பேக் இருக்குதானா? 1 or 2 புல் பேக்ன்றது நமக்கு மேட்டர் இல்லை. ஓகேங்களா? எனக்கு இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, அதுல இங்கே எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் பண்ணிட்டானா இல்லையா, ஃபர்ஸ்ட் கீழே சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கீழே ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இது கீழே என்ன இருக்குது, ஹையர் லோ இருக்குது. ஓகேங்களா? இது ஹையர் ஏ, இது ஹையர் லோ, அது காரணமான லோ இந்த லோ. என் ரூல் இதான். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், நான் ஒரு பை பண்ண போறேன். எப்போ பை பண்ணுவேன், திருப்பியுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை தான். ஓகேங்களா? மார்க்கெட்டு இப்போ மேல போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டே எனக்கு இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கிறான். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், இங்க மேல ஃபர்ஸ்ட் ஹையர் ஏ கன்ஃபார்ம் ஒரு ஹை மார்க் பண்ணுவோம். ஆமா, ஐய மார்க் பண்ணிட்ட பிறகு இங்க இருந்த மார்க்கெட் ஒரு வேளை மேல போய் இது உடைச்சு க்ளோஸ் வச்சான் அப்படின்னா என்னவா எடுப்பீங்க, பிஓஎஸ். அவன் எல்லா டைமும் அந்த மாதிரி பண்ண மாட்டான். ஓகேங்களா? சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா ஒரே ஒரு ஸ்வீப் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இல்ல இன்னைக்கு அந்த யூஎஸ்டி ஜேபில இது மாதிரி அதிகமா நடந்துகிட்டு இருக்கு, அதுதான் கேக்குறேன். அததான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஸ்வீப் பண்ணிட்டான் ப்ரோ, திருப்பி கீழே வரான் ப்ரோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இதை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்ட்ரக்சரே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதை நீங்க மெயினா புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை இதை க்ளோஸ் வச்சான் அப்படின்னா தான் இங்க என்ன ஆகும், நமக்கு இந்த ஒரு ஸ்ட்ரக்சராவே கன்ஃபார்ம் ஆகும் இல்லையா? இதான் நமக்கு ரூல். நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரா கன்ஃபார்ம் ஆனாதான் இதை வந்து நம்மளால ஒரு ஹையர் லோவாவே கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை நீங்க மெயினா பாத்துக்கணும். மார்க்கெட்டு ஸ்வீப் பண்ணிட்டான் ப்ரோ, திருப்பியும் கீழே வரான் ப்ரோ அப்படின்னா நீங்க இதை என்னவா எடுக்கணும், திருப்பி இன்டியூஸ் பண்ணிட்டா தான் எடுக்கணும். ஓகேங்களா? இதை ஏன் நம்ம இன்டியூஸ் பண்ணிட்டா எடுக்கிறோம்னா
மார்க்கெட்டு இங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்வீப் பண்ணி இங்க ஒரு செல்லிங் போட்டு இங்க என்ன பண்ணிருப்பாங்க, இன்ஸ்டிடியூஷன் ஏறிக்கு ஒரு பைய போட்டதுனால தானே மேல போய் இது உடஞ்சிருக்கு. ரைஸ் இது வரைக்கும் போயிருக்கா இல்லையா? சோ அப்ப இங்க என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பை பண்ணிருப்பாங்க. சோ இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில டைம் சம்டைம்ஸ் சொல்றேன் ஓகேங்களா, நீங்க நிறைய பேக் டெஸ்ட் பண்றப்ப கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, இங்க ஸ்வீப் பண்ணிருப்பான் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா. ஸ்வீப் பண்ணவன் இதுலயே ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே கூட மார்க்கெட் என்ன பண்ணுவோம்னா மேல போய் உடச்சிருவோம் ஓகேங்களா, உடச்சு க்ளோஸே வச்சிருவோம். இதை நீங்க பிரேக் ஆஃப் ஸ்டிக்ஸரா எடுத்துப்பீங்க, இங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போவீங்க ஓகேங்களா. அதர்வைஸ் இன்னொரு விஷயம் நடக்கும், என்ன அப்படின்னா இங்க இருந்து திருப்பியும் இதை வந்து கீழே எடுப்போம். நீங்க என்னவா எடுத்துக்கணும், இதை இப்போ இது மேஜர் இன்டியூஸ்மெண்ட்டா எடுத்துக்கணும் ஓகேங்களா. என்ன இன்டியூஸ்மெண்ட் இது, இங்க இருந்த இன்டியூஸ்மெண்ட் இப்போ இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. எதனால அப்படின்னா இந்த ரீசனை நீங்க பாத்துக்கணும். மார்க்கெட் வந்து இங்க ஏற்கனவே ஒரு பையிங் போட்டாங்க ஓகேங்களா. இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி இங்க ஒரு செல்லிங்கை போட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்து இங்க இருக்கிற அந்த லிக்விடிட்டி கண்டிப்பா அங்க பை பண்ணிருப்பாங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, இங்க ஒரு பையிங்க போட்டு ஸ்டாப் லாஸ் இது கீழே வச்சிருப்பாங்களா இல்லையா. இங்க லிக்விடிட்டி இருக்குதா இல்லையா, அப்போ கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லிக்விடிட்டியை மட்டுமே திருப்பி இங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு மேல போவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய நடக்கும், நீங்க கண்டிப்பா பேக் டெஸ்ட் பண்றப்போ பாப்பீங்க ஓகேங்களா. நீங்க என்ன பண்ண போறீங்க, இதை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்தா அப்படின்னா இதை இன்டியூஸ்மெண்டா எடுக்க போறீங்க ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன தெரியும் உங்களுக்கு, ஒன்ஸ் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மேல க்ளோஸ் வச்சான் அப்படின்னா இது எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சராவே கன்ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அதர்வைஸ் அவன் பண்ணினே தான் இருக்கான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒன்ஸ் இதை உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. நீங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய லோன் பாத்தீங்கன்னா இதான், அவன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகணும் அப்படின்னா இதை வந்து உடைக்கணும் ஓகேங்களா. அதர்வைஸ் அவன் இதுலயே எத்தனை மல்டிபிள் ஸ்வீப் பண்ணா பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா, பிரச்சனையே இல்லை. நம்ம ரேஞ்ச் தான், இந்த ரேஞ்சை மட்டும் நீங்க புரிச்சிங்கன்னா போதும் ஓகேங்களா. இப்ப அது வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரே இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது ப்ரோ. அப்ப அது இன்வெஸ்ட்மெண்டாவே நம்ம எடுக்க முடியாது இந்த கீழே வரைக்குமே கூட. எது கீழே வரைக்குமே, இப்ப இதுக்கு இந்த சர்ச்சுக்கு முன்னாடி அவன் பண்ற எல்லா ஒரு புல் பேக்குமே நம்ம எதுவுமே இன்வெஸ்ட்மெண்டாவே கணக்குல வைக்க கூடாதுன்னு கேக்குறேன். இன்வெஸ்ட்மெண்டா கணக்கு வச்சுக்கணும், அது மேட்டர் இல்ல. நமக்கு ஸ்ட்ரக்சரா கணக்கு வச்சுக்க கூடாது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதுக்குன்னு ஒரு மீனிங் ஒண்ணு போடக்கூடாது. எதனால நம்ம அதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா எடுக்கிறோம், அங்க வந்து ஏற்கனவே வந்து செல்லிங் பண்ண இடம், அதை தாண்டி இங்க பையர்ஸ் வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்கன்றப்போ செல்லர்ஸை விட பையர்ஸ் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால தான் நம்ம அதை மீன் பண்ணி என்ன பண்றோம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வார்த்தையே போடுறோம் ஓகேங்களா. சிம்பிளா நம்ம எதுவும் போடல, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. மார்க்கெட் எல்லாத்துக்குமே ஒரு ரீசனோட தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி நடக்கும். இப்போ ஹீரோ யூனிவர்சிட்டியில பாத்துருந்தோம் இல்லையா, ப்ரோ இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்துட்டான், எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் திருப்பி இங்க இருந்து பை தான் பண்ண போறேன், திருப்பி மேல போவான் ஓகேங்களா. இன்னொரு விஷயம் சொன்னேன், இவங்க ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறான் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், மேல அந்த ஹையர் ஐயா இங்க இருந்து இதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி இங்க இருக்கிற ஹையர் ஐயே இங்க ஷிஃப்ட் ஆயிடும். எதனால அப்படின்னா இங்க ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வந்து திருப்பி இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்கான் ஓகேங்களா. நான் என்ன பண்ணிப்பேன், திருப்பி இதை மார்க்கெட் உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ என்னுடைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் ஓகேங்களா. இப்போ அகைன் நீங்க என்ன பண்றாங்கன்றதை நான் காட்டுறேன் ஓகேங்களா. கண்டிப்பா அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க. திருப்பி மார்க்கெட்டிங் வந்து மேலே போறான் ப்ரோ, போனவன் திருப்பி இங்க ஒரு இன்டியூஸ் பண்ணிட்டு ஸ்வீப் தான் பண்றான் ஓகேங்களா. க்ளோஸ் வச்சான் அப்படின்னா இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா எடுப்பீங்க, திருப்பி என்ன பண்ணுவீங்க, பை தான் பண்ண போறீங்க ஓகேங்களா. ப்ரோ மேல போனவன் இது வரைக்கும் போயிட்டு ஒரே ஒரு விக்கு மட்டும் மேல விட்டு க்ளோஸ் கீழே எடுத்துட்டு வந்து வச்சிட்டான் ப்ரோ. இப்போ நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டு இங்க போடுற அந்த ஸ்வீப் ரெண்டு ரீசனுக்கா இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை அவங்க ஸ்வீப் போட்டோம்னா இந்த ரீசன்ட் புல் பேக்ல இருக்கிற லிக்விடிட்டியை மட்டும் எடுத்துட்டு கூட அவன் என்ன பண்ணலாம், இது என்ன இன்டியூஸ்மெண்ட் ஆக்சுவலா, இது மைனர் தானே, இது மைனர் ஸ்ட்ரக்சர் தானே. மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மைனர் ஸ்ட்ரக்சரோட இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டே கூட இங்க இருந்து ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து ஒரு செல்லிங் ஒரு பையிங்க போட்டு மேல உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது ஓகேங்களா. உடைச்சு க்ளோஸும் வைப்பான். ஆனா எல்லா டைமும் இது மாதிரி நடக்குமானா அந்த மாதிரி நடக்காது ஓகேங்களா. நீங்க கண்டிப்பா பேக் டெஸ்ட் பண்றப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒருவேளை அவன் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு கூட மேல போலாம் ஓகேங்களா. அதர்வைஸ் அவன் மொத்தமா கீழே உடச்சிக்கிட்டு இதை வந்து எடுக்கிறான் ப்ரோ, இதை எடுக்கிறான். இதை எடுத்தான் அப்படின்னா நீங்க என்னவா எடுக்கணும், இது என்னவா எடுப்பீங்க, மேஜர் இன்டியூஸ்மெண்ட் அவ்வளவுதான் ஓகேங்களா. மேஜர் இன்டியூஸ்மெண்ட் எதனால அப்படின்னா எனக்கு இங்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் கன்ஃபார்ம் ஆகல ஓகேங்களா. அது வரைக்கும் நான் என்னதான் பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே தான் போனோம். அவன் எத்தனை ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் நம்ம அங்க பண்ணிதான் ஆகணும் ஓகேங்களா. இதை நீங்க மேஜரா புரிஞ்சுக்கிறோம். நான் எதனால இதை சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்க வந்து ஸ்ட்ரக்சர்ல கன்ஃபியூஸ் ஆக கூடாது ஓகேங்களா. நமக்கு 100% நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இந்த 50% இந்த ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய டைம் நடக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும் மேக்ஸிமம் பாருங்க ஓகேங்களா. நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும், அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் தான் பண்ணிவிடும் ஓகேங்களா. நான் என்ன சொல்றேன்,
ஒரு 4 hour இல்ல ஒரு டெய்லியில கம்ப்ளீட்டா அதை லேர்ன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதை லேர்ன் பண்ணிட்ட பிறகு நீங்க 15 மினிட் வரப்போ அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. ஓகேங்களா? உங்களால அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பரா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கணும் ப்ரோ. உங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த ஹையர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவீங்க? ஹையர் மேல ஷிஃப்ட் பண்ணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? எப்படி நம்ம இன்டியூஸ்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஹையர் ஸ்வீப் பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? ப்ரோ இதுல சின்ன டவுட் ஒன்று ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அந்த இப்போ இந்த மேல இப்போ கடைசியா ஷிஃப்ட் பண்ணது கொஞ்சம் அழிச்சிருங்களேன். இந்த கடைசியா ஷிஃப்ட் பண்ணதை அழிச்சிருங்க கொஞ்சம். இதை அழிக்க அதை delete பண்ணுங்க. அதை delete பண்ணுங்க. அந்த ஷிஃப்ட் பண்ண கோடை மட்டும். ஓகே. இப்போ மார்க்கெட் இங்க இருந்து சோச்சு வந்துட்டாங்க வைங்களேன். மேல ஹையர் உடைக்காம கீழே வந்து சோச்சு கொடுத்துட்டாங்கண்டா நம்ம இதுக்குள்ள இடையில பார்த்து தானே இன்வெஸ்ட்மெண்ட் 2-3 பைக்குரிய பைக்கு நம்ம எப்படி ப்ரோ போவோம்? மார்க்கெட் தான் சிஹெச்ஓசிஎச் வச்சு இல்ல ப்ரோ. இந்த சிஹெச் கொடுக்கறதுக்கு முதல்ல இப்ப நீங்க கடைசியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரைஞ்சீங்கல்லவா அந்த சார்ட் கொஞ்சம் பெக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கேக்குறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சோச்சு உடைக்கிறதுக்கு முதல் இது ஒரு பைக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் தானே? ஆமா. இந்த சிஹெச்ஓசிஎச் நடக்காத வரைக்கும் அது நமக்கு பை தான். நடக்காத வரைக்கும் ஓகே. இப்ப நடந்துட்டதுக்கு பிறகு நம்ம இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம டிலீட் பண்ணிட்டு திரும்ப செல்லுக்குரியது தேடணும். ஆமா. நம்ம ரூல் படி நம்ம போறப்போ மார்க்கெட் ஆமா இந்த சிஹெச்ஓசிஎச் நடந்துருச்சு. நமக்கு என்ன தெரியுது? நடக்கிறதுக்கு முதல் கொஞ்சம் ஓகே. ஆமா. நம்ம ரூல் படி என்ன ஆயிடுச்சு? இன்வெஸ்ட்மெண்ட் அவன் என்ன பண்ணோம்? சிஹெச்ஓசிஎச் இதுக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணா அப்படின்னா தான் பை பண்ண போறோம். அதர்வைஸ் அவன் சிஹெச்ஓசிஎச் பண்ணா அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்ட் மாறிட்டான்னு தெரியும். நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க இருந்து செல்லு தான் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ண கூடாது? போயிட்டு இங்க நான் பை பண்ண போறேன்லாம் பை பண்ண கூடாது. ஓகேங்களா? லோவர் ஹைல இருந்து திரும்ப நம்ம அங்க ஸ்ட்ரக்சர் ட்ரீட் பண்ணிட்டு வரணும். வேணா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க செல் சைட்டுக்கு நோட்டு. ஆமா. இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பாத்துருந்தோம் இல்லையா? இங்க இருந்து பாத்துட்டே வருவோம். ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கானா அப்படின்னு. எதனால அதை பாக்குறோம்? நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுனால. ஓகேங்களா? அதாவது சார் சோர்ஸ் கொடுக்கறதுக்கு முதல் நம்ம பை சைட்டுக்கும் சோர்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு அதே ஸ்ட்ரக்சரா அப்படி மாத்தி நம்ம செல் சைட்டுக்கும் பார்த்தோம்ல. சரி. ஆமா. அது மட்டும் இல்ல எப்படி அப்படின்னா அந்த சிஹெச்ஓசிஎச் நடக்காத இதுக்கு முன்னாடி எது வேணா நடக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணி இல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்விஃப்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் சொல்றேன். ஓகேங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு மேல ஸ்வீப் மட்டும் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்? பையில தான் இருக்கணும். ஓகேங்களா? செல்லுக்கு இப்போதைக்கு வராதிங்க. கவுண்டர் ட்ரெண்ட்லாம் இப்போதைக்கு நீங்க பண்ணணும்னு இல்லை. ஓகேங்களா? அதை நீங்க இப்போதைக்கு அதை பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க என்ன பண்ண வேணாம்? இங்க இருந்து இந்த செல் பண்ற வேலை வேணும். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி மார்க்கெட் அப் ட்ரெண்ட்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எங்க எதனால நம்ம இங்க போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட்றப்போ நம்ம அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஷிஃப்ட் ஆனவனே இங்க இருந்து திருப்பியும் ஒரு பைக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் அவன் லைட்டா மேல ஏத்துற மாதிரி ஏத்தி இங்க வரைக்கும் கொண்டு வருவான். ஓகேங்களா? அதர்வைஸ் இதே கூட ஸ்வீப் பண்ணுவான். இதை கூட ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுவான் அப்படின்னா மேல போவான். ஏன் அப்படின்னா நீங்க இது எல்லாரும் ஒரு சிஹெச்ஓசிஎச் தான் பாக்குறீங்க. ஆனா மார்க்கெட்டுக்கு இது ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா மேல போய் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் உடைக்கிறதுக்கான பவர் அவன்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்த தான் நம்ம மேக்ஸிமம் என்டர் ஆக போறோம். ஓகேங்களா? இந்த இடத்தையும் நம்ம என்டர் ஆகணும்ன்றத சொல்லித்தரேன். ஓகேங்களா? நிறைய இம்பார்ட்டன்ஸ் லெவல் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 7 இம்பார்ட்டன்ட் லெவல் இருக்கு. அதுல எந்தெந்த இடத்த நம்ம என்னென்ன பண்ணணும், அந்த இடத்த வந்தா லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ன பார்க்கணும்ன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டே நம்ம இங்க பை பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விடிட்டி தான். சம்டைம்ஸ் மேலே ஏத்துற மாதிரி ஏத்திட்டு இங்க இருந்து சடனா போவான். ஓகேங்களா? இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்போ இதுல எந்த ஒரு ஆர்டர் பிளாக் இல்லைன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நான் உங்கள்ட்ட என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? மார்க்கெட்ல அவங்களுக்கு தேவை ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ இல்ல. மார்க்கெட்டுக்கு தேவை என்ன? லிக்விடிட்டி. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க எந்த ஒரு ஆர்டர் பிளாக் இல்லைன்ட்டு சிம்பிளா விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுவான்? இங்க ஒரு லிக்விடிட்டியே கலெக்ட் பண்ணுவான். அது என்ன லிக்விடிட்டினா அது இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேங்களா? சோ இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டர் பிளாக்குமே இங்க இருக்காது. ஆனா இங்க ஒரு ஸ்வீப் இல்ல வேற ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு இங்க இருந்து மேல போய் உடைப்பான். எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. என்னது இது? இங்க எந்த ஒரு ஆர்டர் பிளாக் இல்லை, எப்படி இவன் மேல போனாலும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? எதனால இங்க போனாங்கன்றதுக்கான சில ரீசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்த நம்ம எப்படி என்டர் ஆகணும், என்னென்ன பார்க்கணும்.
எப்படி நம்மளுடைய பொசிஷன்ஸை இது வரைக்கும் செட் பண்றது, டிபி எங்க செட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் வீக் எங்க வைக்கணும், பிரேக் ஈவன் எதை செட் பண்றது, மினிமம் லாஸ்ல எப்படி புக் பண்றது, ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் வர கிளாஸ்ல அப்கமிங்ல ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும், தெளிவா இதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா கிளியர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சாட்டர்டே வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நீங்க இதை கண்டிப்பா ஆகும். ஓகேங்களா? இதை நீங்க மைண்ட்ல நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இதுக்கு டைம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால இதெல்லாம் சர்வே பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எஃபோர்ட் கொடுங்க. ஓகேங்களா ப்ரோ? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மேல ஹையர் ஹைய பிரேக் பண்ணாம ஸ்வீப் மட்டும் பண்ணிட்டு கீழே வரும்போது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம மார்க் பண்ணலாமா? நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடி சொன்னீங்க அப்படின்னு. இன்டியூஸ் பண்ணிட்டு இங்க ஸ்வீப் பண்ணிருக்கான். ஸ்வீப் பண்ணதுக்கு கீழே அதுக்கப்புறம் வரப்ப மார்க்கெட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் வந்து மார்க் பண்ணலாமான்னு கேக்குறேன். நீங்க வந்து பிஓஎஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ண சொன்னீங்க. பிஓஎஸ் நடக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க எதை செக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றதால எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஓகேங்களா? இதை வந்து நிறைய பேர் கவுண்டர் ட்ரெண்ட்ல பண்ணுவீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு ஓவர் வியூவை காட்டுறேன். என்ன ப்ரோ, அவன் இங்க கீழே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் பண்ணல, ஆனா மார்க்கெட்டு மேல ஸ்வீப்பும் பண்ணிருக்கான், இங்க இருந்து வரப்பே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு வரான் ப்ரோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க இல்லையா? இதானே இப்போ இதுலயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறான் ப்ரோ, நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதுல போய் என்டர் ஆகிறதுலாம் கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது மார்க்கெட்டு இங்க இருந்து செல் ஆக போறான்னு. ஓகேங்களா? மேக்ஸிமம் அவன் என்ன பண்ணலாம், ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட் ஆக்சுவலா இது அப் ட்ரெண்ட் தானே. நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதுல போய் செல் பண்றன்ற வேலை இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அவன் மேக்ஸிமம் லைட்டா இதுல கீழே இருக்கிற மாதிரி இறக்கி இங்கே கூட ஏதாவது லிக்விடிட்டி கட் பண்ணிட்டு மொத்தமா மேலே போவான். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை மேட்சரா பாத்துக்கணும். அப் ட்ரெண்ட்ல மட்டும் இருங்க. ஓகேங்களா? ப்ரோ ட்ரெண்ட்ல இருக்கிறது மட்டும்தான் பெஸ்டா இருக்கும். நான் இதுல வந்து எடுக்கிறது வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுலயே நம்ம என்ட்ரி எடுப்போம், நம்மளுடைய பிளேசஸ் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம இதை கரெக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்பீப்பா இருக்கட்டும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகப்படுத்தலாம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ண தேவையில்லை, இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகேங்களா? உங்களுடைய மெயின் இதுவா இருக்கணும், அப் ட்ரெண்டா மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ண முடியாது, இங்க போய் இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டான் மார்க்கெட்டே, இப்ப திருப்பியும் எல்லாரும் என்ன யோசிப்பீங்க, இங்க இருந்து மேல போனவன் இங்க ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் நினைச்சு இங்க இருந்து போய் செல் அடிப்பீங்க. ஒருவேளை இங்க இருந்து போறப்ப ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து போய் செல் அடிக்கிறன்ற அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது, நான் போய் இங்க செல் பண்ண போறோம்லாம் செல் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆல்ரெடி அவன் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறான், நம்ம அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போகணும். அங்க போய் ட்ரெண்டுக்கு தப்பா போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் குத்தோம். இந்த மேஜரா நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? நான் பட் ஆனா சொல்லித்தரேன் எதனால அப்படின்னா எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்ற மாதிரி இதுக்கும் கண்டிப்பா அவங்க ஒரு எஸ்எல் லிக்விடிட்டியை கால் பண்ணியிருப்பாங்க. அந்த லிக்விடிட்டியை கால் பண்றப்போ லோயர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்ட்ரோல் யார் இருக்காங்கன்றத செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், தாராளமா அங்கேயே என்ட்ரி ஆகலாம். ஓகேங்களா? எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான், அதை எப்படி நாம யூஸ் பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நிறைய விஷயங்கள். ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிருங்க ப்ரோ. இந்த 4 hours 20 May 2024 போங்க ப்ரோ. கோல்டு 20 May 2024 அதுல ஸ்டார்ட் பண்ணுங்களா? சொல்லுங்க ப்ரோ. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிஓஎஸ் மேஜர் பிஓஎஸ் பண்ணிட்டு ப்ரோ. இதுல ரீசன்ட் புல்பேக் எது 20 மேல இருந்து கேண்டில் வைங்களா? 20 May கேண்டில் இதானே இன்டியூஸ்மெண்ட். ஓகே. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மேல என்ன பண்றான், ஒரு ஹையரையே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன இருக்கு, அங்க இருந்து தானே போயிட்டு இருக்கான். ஆமா. எக்ஸாம்பிளுக்கு இங்க ஏதாவது ஒரு ஆர்டர் டேப் பண்ணிட்டு போயிருக்கானான்றதை பார்ப்போம். இதான் டேப் பண்ணல, இதுல இருக்கிற ஓபியும் இதான். ஒருவேளை அதை டேப் பண்ணிட்டு போயிருக்கானா, லைட்டா மார்க்கெட்டே டேப் பண்ணி ஒரு ஸ்வீப்பை போட்டு திருப்பியும் மொத்தமா மேலே ஏற்றிட்டு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். என்ன ப்ரோ ஆர்டர் பிளாக்கு ஃபீல் பண்ணிட்டான், ஆனா மார்க்கெட் எப்படி ப்ரோ மேலே போனான்னு உங்களுக்கு கண்டிப்பா யோசிப்பீங்க. ஓகேங்களா? எதனால அப்படின்னா இங்க நிறைய லிக்விடிட்டி இருக்கும். ஓகேங்களா? எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, ஜென்ரலாவே சொல்றேன், நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, இது கீழே சிம்பிளா செட் பண்ணிட்டு இதான் என்னுடைய டார்கெட்டு, இது என்னுடைய ஸ்டாப் லாஸ்ன்னு விட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா மார்க்கெட் பாருங்க ஷார்ப்பா கீழே வந்தான் தான்.
அவன் மொத்த லிக்விட்டி கலப்பினா இங்க இருந்து அப்படியே மேலே ஏத்தனா இல்லையா? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ நாம என்ன பண்ண போறது இல்ல, நம்ம ரூல் படி அதான். ஓகேங்களா, நான் உங்கள்கிட்ட என்மையே சொல்றது, நம்ம எஸ்எம்சி நம்ம பண்றதுல முதல் ரூல் என்ன அப்படின்னா, ஒரு இடத்த ஸ்டாப் லாஸ் நடக்கணும், இல்ல ஏற்கனவே நடந்திருக்கும். ஓகேங்களா, அங்க அப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்சுவலா என்ட்ரியே ஆக போறோம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்றப்போ நம்ம மோஸ்டா ட்ராப் ஆக போறது இல்ல. மார்க்கெட் பாருங்க, இன்டியூஸ் பண்ணிட்டு இங்க இருந்தா மேல தானே போயிருக்கான், கரெக்டா மேல போய் பிரேக் அவுட் செக்ஷனும் பண்ணிட்டான். ஓகேவா? ஓகே 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 ப்ரோ, வேற எதுவும் இல்லை. ஓகே ஓகே இல்ல ப்ரோ, ஒரு சின்ன டவுட் ஒன்று. ம் இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் வந்து மேல ஸ்வைப் பண்ண உடனே இன்டியூஸ்மெண்ட் ஷிஃப்ட் நடந்துருமா ப்ரோ? மேல உடனே அவன் ஸ்வீப் பண்ற பிறகே நடக்குமா அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு அவங்க இருந்து போறவன் நல்லா தான் போவான். ஓகேங்களா, இங்க உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பான், மேல என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு ஹையரையே கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இவ்வளவு தூரம் மேல போனவன் க்ளோஸ் வைக்காம இங்க வரைக்கும் போயிட்டு ஒரே ஒரு விக்கு மட்டும் விட்டுருப்பான். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, இங்க ஸ்வீப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு எல்லா டைமும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை இங்க ஸ்விப் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா, அவன் ஒரு வேலை இங்க ஸ்வீப் பண்ணிட்டு இதை வந்து உடச்சான் அப்படின்னா அது இன்டியூஸ்மெண்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்க இருந்த இன்டியூஸ்மெண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாது. மார்க்கெட் வந்து அவன் இங்க ஸ்வீப் பண்ணவன் எது வரைக்கும் அவன் செல் பண்ணுவான்றது உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் லைட்டா இறக்கி இருக்கும், இதுவும் ஒரு புல் பேக் தானே. ரெண்டு மூணு கேண்டில் இறக்கிட்டே திருப்பி ஏத்தி விட்டுருவான். ஆமா, அது ஏன் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு தேவை இவ்வளவு தூரம் போயிருப்பான். ஓகேங்களா, அவன் கண்டிப்பா ஒரு பையிங் போட்டதுனால தான் மார்க்கெட்டே இவ்வளவு தூரம் பிரைஸ் போயிருக்கு. ஆனா பிரைஸ் என்ன ஆகல, அங்க க்ளோஸ் ஆகல. மார்க்கெட் லைட்டா மேல மட்டும் போயிட்டு இங்க இருக்கிற லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு லைட்டா கீழே இறக்கிறான். அவன் எதனால இறக்குறான் அப்படின்னா இங்க கண்டிப்பா என்ன இருக்கு, இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா இதுவும் ஒரு லிக்விடிட்டி தானே. ஆமா ப்ரோ. சோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே கூட இங்க இருந்து ஒரு பையிங்க போட்டு மேல உடைப்பான். ஓகேங்களா, இதுவும் ஒரு லிக்விடிட்டி தான். அவன் என்ன பண்ணிருப்பான், இவ்வளவு தூரம் வந்தவன் இங்க மட்டும் இது உடைக்கிறதுக்கான ஃபியூல் பார்த்தாம திருப்பி லைட்டா கீழே இறக்கி இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு இது மேல உடைப்பான். ஓகேங்களா, இது என்ன ஸ்ட்ரக்சர், இது மைனர் ஸ்ட்ரக்சர். அவ்வளவுதான். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க, திருப்பி இதை உடைச்சோம் அப்படின்னா அடுத்து க்ளோஸ்ல பார்த்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கிட்டு அடுத்த விஷயம் பண்ண போறீங்க. ஓகேங்களா, ஓகே ப்ரோ. இன்னொரு இது ஒன்று ப்ரோ, எனக்கு அந்த மைனர் ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, கிளியர் பண்ணிடுவோம் ப்ரோ. அப்படின்னா எனக்கு அந்த வரைகிறதுல எங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா மைனர் ஸ்ட்ரக்சருக்கு, எங்க இருந்து வரையணும்னு? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் மைனர் ஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்க போறீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் மேஜரா பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, மேஜரா ஒரு 50 மினிட் ஏதோ ஒரு நீங்க எந்த ஸ்ட்ரக்சர் வேணா எடுத்துக்கோங்க, எந்த டைம் ஃப்ரேம் வேணா. மேல என்ன பண்ணுவீங்க, இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிறீங்க பிஓஎஸ்க்கு போடுவான். ஓகேங்களா, அவன் இங்க இருந்து போறவன் பையிங் போட்டவன் இதுல இருந்து ஏதாவது ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்துட்டு போறானான்னு பாருங்க. இன்னொரு விஷயம் என்கிட்ட ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு, என்ன அப்படின்னா ப்ரோ இங்க இருந்து போறான் ப்ரோ, அவன் போனவன் இங்க ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான் ப்ரோ, லைட்டா மேல ஏத்துற மாதிரி ஏத்து இதையும் கீழே உடச்சிருக்கான் ப்ரோ, இப்போ இது வந்து உடச்சான் அப்படின்னா மைனர் ஸ்ட்ரக்சரா எடுக்கணுமான்னு கேக்குறீங்க. ஓகேங்களா, இப்போ நான் உங்கள்கிட்ட லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, அவன் ஒரு வேலை அங்க பையிங் போட்டுருந்தானா பிரைஸ் இது கீழே வந்துருக்குமா? ஒரு வேலை பையிங் போட்டுருந்தானா கண்டிப்பா பிரைஸ் என்ன இருக்காது, கீழே வந்திருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும், மார்க்கெட் இன்னும் பை பண்ணலன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, நீங்க என்ன பண்ண போறீங்க, அகைன் இங்க இருந்து அவன் ஒரு வேலை திருப்பி ஒரு பை போடுறான்னா இங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போறீங்க. ஓகேங்களா, மார்க்கெட் இங்க இருந்து போயிட்டே இருக்கான். என்ன ப்ரோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து போறான் அப்படின்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா இதுக்கான சில மார்க்கெட்டே ஒரு இடத்துல இருந்து மேல போறோம் அப்படின்னா சில குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்து போறோம். ஓகேங்களா, அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய பொசிஷன்ஸை ஆட் பண்ண போறோம், நம்மளுடைய ரிஸ்கை மினிமைஸ் பண்ண போறோம், அங்க கன்ஃபர்மேஷன்ஸும் பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இவங்க இருந்து போறான்னு வச்சுக்கோ, அவன் எங்கன்னா வேணா போட்டோம், அந்த சிஹெச் கீழே இருக்குது, அவன் அந்த உடைக்கிறதுக்கு முன்னாடி உங்க ரேஞ்ச் இது மட்டும்தான், நான் இதுக்குள்ளதான் பை பண்ண போறேன். அவங்க இருந்து ஒரு வேலை போட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லையா, 100% தெரியாது. அவன் இந்த க்ளோஸ் வைக்கிறப்பதான் தெரியும் 100% இங்க பை போட்டிருக்கான்னு. நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போங்க. அவன் ஒரு வேலை இந்த மாதிரி வெறும் புல் பேக்கை மட்டும் கொடுத்தே போனான் அப்படின்னா மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஒரு வேலை இங்க இருந்து போறவன் இதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கிறான் அப்படின்னா இதுதான் அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அப்படியே மேல போயிட்டு திருப்பி கீழே வந்துருவான் ப்ரோ. அப்படியே அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். ஆமா, ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து திருப்பி கீழே வந்துருவான். அது வந்து அதுதான் இப்ப
ஓவர்ட்ட கேட்போம் நீங்க சொல்லுங்க. MBUS போட்டீங்க ஓகேங்களா, மார்க்கெட்டே இன்டர்னலா ஒன்று போட்டான். இப்போ என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட்டு உங்களுக்கு இதை உடச்சிருப்பான். நீங்க இதை என்னவா எடுக்கணும்னு கேக்குறீங்க இல்லையா, இது CHOCH எடுக்கணுமா? இதை வந்து நீங்க இன்டியூஸ்மெண்டா எடுக்கணும்னு சொன்னீங்க. இது இன்டியூஸ்மெண்ட் தான், நான் இதை CHOCHன்னு சொல்றேன் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதை CHOCH எடுக்கக்கூடாது. நமக்கு இது CHOCHனா எப்ப இதுக்கு CHOCH எடுக்கணும், ஒன்ஸ் அவன் இதை மேல போய் உடச்சு திருப்பி கீழே வந்ததான் ஓகேங்களா. இவன் அங்க ஒரு வேலை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு கீழே வந்து இதை உடைச்சான் அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம், இதை என்ன எடுத்துக்கலாம் இதை ஓகேங்களா. ஒருவேளை ப்ரோ அவன் மேல போவே இல்லை ப்ரோ, அதுக்குள்ளேயே கீழே வந்து இதை உடைக்கிறான் ப்ரோ. இப்போ இது என்னவா எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 மினிட் இதுக்கான லாஜிக் ரீசன் சொல்றேன் ஓகேங்களா, எதனால இது நடக்குதுன்னு. இப்போ இது 15 மினிட்ஸ்ல நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இது 1 ஹவர்ல போயிட்டு இதை செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த CHOCH எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன், இது CHOCH உங்களுக்கு தெரியுது இல்லையா. இது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு எப்படி சொல்றேன்னா இன்டியூஸ்மெண்டா தெரியும், ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக்கா தெரியும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்க இருந்து லைட்டா கீழே இருக்கிற மாதிரி இந்த லிக்விடிட்டியை கால் பண்ணிட்டு அப்படியே இங்க இருந்து மேல இருக்கும் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதை போய் CHOCHன்னு எடுத்துட்டு இங்க இருந்து செல் பண்ணக்கூடாது. நீங்க மெயினா இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்க மைண்ட்ல என்னவா இருக்கணும் அப்படின்னா, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நான் எடுக்க போறேன் அப்படின்னா அது மஸ்டா அவன் என்ன பண்ணிருக்கணும், மார்க்கெட்டை மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கும் ஓகேங்களா. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது அப்படின்னா தான் இது வேலிட். இதை நீங்க மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இங்க மேலிடா அவன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்தாதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரே எடுத்துக்கணும் ஓகேங்களா. இவன் இந்த மேட்சரா அந்த ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஆன பிறகு அந்த ஸ்ட்ரக்சரே நம்ம இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரே நம்ம கன்சிடர் பண்ணணும். அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணக்கூடாது, இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ, அப்ப நீங்க சொன்னீங்க அந்த மைனர் ஸ்ட்ரக்சர்லாம் எடுக்கிறது என்ட்ரிக்கும் சேர்த்து தான் நீங்க எடுப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுப்போம் ஓகேங்களா. இங்க எப்படி நம்ம இங்கேயும் கண்டிப்பா அவங்க லிக்விடிட்டி கலெக்ட் பண்றாங்களா இல்லையா? ஆமா கலெக்ட் பண்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல இங்க இருந்து நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இங்க நம்ம கண்டிப்பா என்ட்ரி எடுப்போம் ஓகேங்களா. நம்ம அதனாலதான் இதை யூஸ் பண்றோம் ஓகேங்களா. இதை நம்ம எப்படி எடுக்கணும்ன்றத நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ரீட் பண்றதுக்காக சொல்றேன் ஓகேங்களா. இந்த என்ட்ரிலாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே ப்ரோ, எனக்கு திருப்பி இன்னொரு கிளாஸ் வைக்கிற நேரம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் மைனர் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஒழுங்கா சொல்லி கொடுக்கலாமா ப்ரோ அடுத்த முறை? உங்களுக்கு புரியல மைனர் ஸ்ட்ரக்சர்? எல்லாருக்கும் புரியுது இல்ல மைனர் ஸ்ட்ரக்சர்? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது ப்ரோ, அந்த மார்க்கெட்ல வரையற நேரம் கன்ஃபியூஸ் இல்ல. இப்ப ப்ரோ இப்ப எனக்கு டவுட் நான் கேக்குறேன், அது அவர் புரியுதான்னு பாத்துடலாம் தெரிஞ்சிடணும். இப்ப ஒனிமேல இப்ப வந்து BOS பண்ணதுக்கு முன்னாடி இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து CHOCH எடுக்கணும், அவ்வளவுதான். இவ்வளவுதானே ப்ரோ? இப்ப இதுல எத்தனை புல் பேக் வந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது தானே? அவன் இதுல எது வேணா பண்ணிட்டு போட்டான், இதெல்லாம் நமக்கு ஸ்ட்ரக்சரே இல்ல. நமக்கு என்ன ஆயிருக்கும், ஒருவேளை இங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுப்போம், அதுக்கான காரணமான லோ வந்து இந்த லோ இதுதான் CHOCHனா என் ரேஞ்சி தான். அவன் இதுக்குள்ள மைனரா போட்டாலும் எனக்கு அது பத்தி வேலையே இல்லை ஓகேங்களா. ஒருவேளை இங்க இருந்து மேல போறவன் இதுல ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இங்க மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டே ஆனாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவன் திருப்பி இதை கீழே வந்து உடைக்கிறான் ப்ரோ, இதை CHOCH எல்லாம் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. நமக்கு மெயின் CHOCH இதான் ஓகேங்களா. ஒருவேளை அவன் இங்க இருந்து மேல போனவன் இப்படி மேல போய் இதை உடச்சிட்டான் ப்ரோ, எனக்கு இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், இப்போ இதை கீழே உடைச்சான் அப்படின்னா இது என்ன மாறும், இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா மாறும் ஓகேங்களா. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, இதுதான் நான் கேட்டேன். நீங்க அதை USD JPY சார்ட் காட்டுங்க ப்ரோ. இன்னைக்கு தான் ப்ரோ நடந்திருக்கு USD JPY ல, இன்னைக்கு தானே நடந்திருக்கு. என்ன டைம் ஃப்ரேம்? 50 மினிட்ஸ் ஆகும். ஆமா ப்ரோ, அதான் எனக்கு கரெக்ஷன் பண்ணி போட்டிருந்தீங்கல்ல, அது அந்த லாஸ்ட் ஸ்ட்ரோக் வர வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தோம். இதுங்களா? ஆமா ப்ரோ, இங்க கடைசியா வந்து இப்ப இந்த ஸ்ட்ரோக் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஆமா, நமக்கு இங்க கன்ஃபார்மா இங்க வேற எதுவும் இல்ல. ஒருவேளை இங்க இருந்தே ஏதாவது இன்டர்னல் போட்டுருந்தானா நாம இங்கே தான் எடுத்துக்கலாம். இங்க எல்லாம் ஏதாவது இன்டர்னல் போட்டுருக்கானா எல்லாமே இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக் தானே இது. ஆமா புரியுதுங்களா? சோ நம்ம என்ன பண்ணணும், வேலிடா இருக்கிற ஒரே CHOCH ஹையர்லோ இது மட்டும்தான் ஓகேங்களா. சோ இதை உடைச்சோம் அப்படின்னா தான் நம்ம வெயிட் பண்ணி நம்மளால இங்க இருந்து செல்லுக்கு போக முடியும். அதர்வைஸ் அவன் இங்கே ஏதாவது ஒரு இன்டர்னல் போட்டு போயிருந்தானா நான் அதை எடுத்துருப்பேன்.
ப்ரோ இப்ப எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா, இப்ப நம்ம நீங்க இந்த ட்ரேட் எடுக்கும்போது இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுமான்னு கேக்குறேன். ஒரு ட்ரேடுக்கு இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணுமா, அந்த வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு கேக்குறேன். இது வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு கேக்குறீங்களா? இந்த சிஹெச்ஓசிஹெச் கம்ப்ளீட் ஆமா 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 ஆமா. இதெல்லாம் மறந்துருங்க. அந்த சிஹெச்ஓசிஹெச் இது இங்க நடக்கல. நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்க ஃபுல்லாவே அப் ட்ரெண்ட் தானே இது மார்க்கெட். கரெக்டா இங்க ரீட் பண்றீங்க. ஆமா. இது என்னவா மாறுது எங்க ஓகே அப்படின்னா, இங்க ஸ்வீப் பண்றாங்க அப்படின்னா இது என்னவா மாறும்? இன்டியூஸ்மெண்டா மாறும். இன்டியூஸ்மெண்ட்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹையர் லோ மார்க் பண்ணுங்க. திருப்பியும் அந்த இதுக்கு ஹையர் லோ தான் மார்க் பண்ணணும். ஹை மார்க் பண்ணணும். ஹையர் லோ மார்க் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு போறீங்க. பிரேக் ஆஃப் செக்டர் தான் வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான். என்ன பண்ண போறீங்க? இங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகு பை பண்ணலாமா? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி என்ன ட்ரெண்ட் இது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட் தான். நம்ம என்ன பண்ண போறோம்? பை தான் பண்ண போறோம். என்ன ப்ரோ அவன் இங்க இருந்து மொத்தமா கீழே இறக்கிருக்கானே, நான் இதுல எந்த இடத்த போய் பை பண்ணணும் அப்படின்னா, இதுலதான் சொன்ன சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்குன்னு. ஓகேங்களா? என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் போய் நம்ம என்ட்ரி ஆக போறது இல்ல. அது நம்ம ரூலும் கிடையாது. ஓகேங்களா? ஒன்ஸ் அவன் இங்க ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? என்ட்ரி எடுக்க போறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கே சொல்றான், அவங்க என்னதான் இன்டியூஸ்மெண்ட்டே எடுத்தாலும் இங்க எனக்கு கண்ட்ரோல் யார் இருக்காங்கன்னு செக் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்? என்னோட என்ட்ரியே எடுப்பேன். ஓகேங்களா? இங்க செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா நான் எப்படி எங்க என்ட்ரி எடுப்பேன்? நீங்க சொல்லுங்க. நம்ம இங்க என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ட்ரி ஆக போகுது. அது நம்ம ரூலும் கிடையாது. அதர்வைஸ் ப்ரோ அவன் இங்க இருந்து போயிட்டான் ப்ரோ, இங்க எதுவுமே அவன் எடுக்கல அப்படின்னா இது வரைக்கும் வெயிட் தான் பண்ணி ஆகும். ஓகேங்களா? இந்த பேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருந்துதான் ஆகும். ஓகேங்களா? அதுதான் கேக்குறேன். இப்ப நம்ம நீங்க ட்ரேட் பண்ணீங்களான்னு கேக்குறேன். இப்ப நீங்க ட்ரேட் பண்ணும்போது இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? அப்படி வெயிட் பண்ணுவீங்களா இல்ல வேற ட்ரெண்ட் இருப்பீங்களான்னு கேக்குறேன். இல்ல நான் வெயிட் பண்ணி தான் ஆவேன். இதுல போய் நான் வாண்டடா இப்போ இங்க இருந்து அப் ட்ரெண்ட் அவன் ஆல்ரெடி அங்க என்ன ஆயிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. மார்க்கெட்டே ஃபுல்லா டவுன்ல வந்துட்டு இருக்கான். நான் எப்படி இங்க போய் அப் ட்ரை பண்றது சொல்லுங்க? செல்லர்ஸ் கண்ட்ரோல் இருக்கப்போ நான் எப்படி அங்க என்டர் ஆக முடியும்? ஸோ அவன் கிடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் தான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. பண்ணுவேன். ப்ரோ அந்த கோல்டு வைங்களேன். அதுல சொல்லுங்க ப்ரோ. கோல்டுல இப்போ நேத்து வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சாங்க. என்ன டைம் ஃப்ரேம்? 15. ஓகே 15 மினிட். நேத்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துச்சு ப்ரோ. அது அந்த நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த கரெக்டா இது இல்லையா? ஆமா ப்ரோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சு. அது காரணமான லோ வந்து கீழே. இன்னைக்கு வந்து இப்பதான் ஒரு மணி 8:30 மணி போல தான் இன்டியூஸ்மெண்டே வந்து எடுத்திருக்காங்க. இன்டியூஸ்மெண்ட் இதுல இது என்னது? இது அது வந்து ஒரே ஒரு லெக் தான். ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக். இதான் இன்டியூஸ்மெண்ட். ஆமா. ஓகேங்களா? அது இன்டியூஸ்மெண்ட் இப்ப அப்ப இந்த இன்டியூஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா ப்ரோ? ஆமா கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இங்க என்ன பண்ணுவீங்க? மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ எல்லா டைமுமே இங்க வெயிட் பண்ணணுமா அப்படின்னா இதுல இன்னும் நிறைய பேர் நிறைய பண்ணலாம். ஓகேங்களா? இதுலயே இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்டியூஸ்மெண்ட் வரைக்கும். ஆமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிறகுதான் பையா இருந்தாலும் செல்லா இருந்தாலும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்க இங்க இருந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? பேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருந்துதான் ஆகணும். அந்த சார்ட் நீங்க பாக்குறப்போ அது உங்களுக்கே புரியும். ஓகேவா? நம்ம ஏதாவது போய் வாண்டடா இங்க இருந்து பை பண்றதா இருக்கட்டும் இல்ல செல் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு, மார்க்கெட் செல்லு தான் போறோம், இங்க போய் செல் அடிக்கிறது அந்த வேலை தான் இருக்கு. ஸோ வேற ஏதாவது டவுட்டு? கிளியர் தானே? வேற ஏதாவது சார்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சீக்கிரம் பார்த்துருக்கோம். ப்ரோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன ரிலேட்டடான டாபிக்? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு அது என்ன நாளைக்கு பார்க்க போறோன்றதை அப்டேட் பண்றேன். ஓகே. ஸோ கிளியர் தானே எல்லாரும்? ப்ரோ இந்த வீடியோ போடுங்க ப்ரோ யூடியூப்ல. போஸ்ட் பண்ணுங்க. டவுட் கிளியர் செக்ஷனும் போட்டுருங்க ப்ரோ. அப்லோட் பண்ணுங்க ப்ரோ. நாங்க பாக்குறோம்.